गुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य धैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्गरीहणं प्रणमामि मूर्धना भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதனில் புறவருதாம் வாழி ஏழ்பாறு மொய்ய அவைகள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ருக்மிணி நாயகனாக ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் என்ன திருநாமத்தோடு திருவல்லிக்கேணிங்கிற ஆச்சரியமான திவ்ய கஷேத்திரத்திலே அர்ச்சா திருமேனியாக சேவை சாதிக்கிறான். அவன் பெருமானுக்கு வருஷம் முழுக்க எத்தனையோ உற்சவங்கள் கோலாகலமாக நடைபெறுகின்றன. அதற்குள்ளே முத்தாய்ப்பாக முதன்மை பெற்றதாக விளங்குவது பிரம்மோற்சவம். உற்சவங்களுக்குள்ளே மிகவும் பெருமை பெற்றிருக்கக்கூடிய உற்சவம். பிரம்மம் என்கிற சொல்லுக்கே பொருள் என்னவென்றால், எது தான் பெரிதாக ஒன்று இருக்குமோ, இதை காட்டிலும் பெரியது இல்லை என்று சொல்லுமா போலே உலகிலேயே ஜகத்திலேயே மிகவும் பெரியதாக எது ஒன்று இருக்கிறதோ அதற்குத்தான் பிரம்மம் என்று பெயர். ஆனால் அது மட்டும் பொருள் அல்ல. தன்னை நாடுபவர்களுக்கும் அதே பெருமையை யார் கொடுப்பாரோ அவருக்குத்தான் பிரம்மம் என்று பெயராம். தானும் பெரியதாக இருக்க வேண்டும், தன்னை நாடி அடைந்தவர்களையும் தனக்கேற்ற பெருமையை கொடுத்து அவர்களையும் பெரியவர்களாக ஆக்க வேண்டும். இதைத்தான் கண்ணனம்பெருமான் செய்கிறான். தன்னையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வான். இந்த எம்பெருமானை பற்றி ஆழ்வார் தெரிவிக்கிறார். எப்போதும் எம்பெருமானை வணங்கி அவருக்கு எல்லா விதமான உபச்சாரங்களையும் செய்ய செய்ய நாளும் வணங்கி தொழுவார்க்கு இடைவிடாமல் நமக்கு அந்த எம்பெருமானை வணங்குவதே பணி. அதற்குத்தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தர்ம சாதனத்துக்குத்தான் இந்த சரீரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்வரஸ்ய நிவேதித்தும் ஹஸ்தபாதாதி சயுதா என்று பிரமாணம் தெரிவிக்கிறது. பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயுதா ஈஸ்வராய நிவேதித்தும். இந்த உடல் எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா அதை பெருமாளுக்கு மீண்டும் சமர்ப்பிப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஆண்டாள் அற்புதமாக காட்டினாள். முக்கரணங்களாலும் எம்பெருமானிடத்துல ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டோமே ஆனால் நம்மை அவர் தனக்கு சமமாக ஆக்கி விடுகிறாராம். அதைத்தான் சாயுஜ்யம், சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம் என்று மோட்சத்தை 4 விதமாக தெரிவிப்பார்கள். மோட்சம்னா என்ன? பெருமானை அடைவது. வைகுண்டத்துல ஸ்ரீவைகுண்ட லோகத்துல எம்பெருமானை அடைவது. இந்த உலகத்திலிருந்து விடுபடுகிறோம். சம்சாரத்திலிருந்து முக்தி, மாறி மாறி பல பிறப்புகளிலிருந்து விடுதலை, அதுதான் முக்தி. ஆனா இந்த விடுதலைங்கிறது எதற்கு? கடைசியாக அதனுடைய எல்லை என்னன்னா அது நித்திய வைகுண்டம், நித்திய லோகம், நித்திய விபூதியை சென்று கெட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானை தினந்தோறும் நாள்தோறும் க்ஷணந்தோறும் விட்டு பிரியாமல் சேர்ந்து அனுபவித்து அனுபவ ஜனித்த பிரீத்தி, அதனால ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, அது உள்ளடங்காமல் அது நம்மை தூண்டுவித்து பல கைங்கரியங்கள்ல ஈடுபடுத்தும். இதுதான் மோட்சம்னு சொல்லுகிறோம். அதுலேயே இந்த 4 வந்து விடுகிறது. சாலோக்கியம், எம்பெருமான் எழுந்தருடைய இருக்கக்கூடிய அதே உலகத்துல நாமும் இருப்போம். நித்திய விபூதியிலேயே நாமும் இருப்போம். ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளேயே நாமும் இருப்போம். சாலோக்கியம்னா ஒரே லோகத்துல பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இருக்கிறார். இப்ப நாம கர்ம வசப்பட்டிருக்கிறோம், அதனால இந்த சம்சாரத்துல கிடக்கிறோம். நாம் முக்தி பெற்றோமே ஆனால் இப்ப சாலோக்கியம், பெருமானோடு ஒரே லோகத்துல ஸ்ரீவைகுண்டத்துல இருப்போம். அடுத்து சாமீப்பியம், ஒரே லோகத்துல இருந்தாலும் அருகே இருக்க வேண்டுமே. பெருமானை விட்டு ரொம்ப தொடர்பில எங்கேயோ இருக்கிறோம்னா
திருவல்லிக்கேணி எம்பெருமானுடைய திவ்ய சன்னதி இங்க எழுந்தருள் இருக்கிறது, பக்கத்திலேயே கோவில் இருக்கு. ஆனா கோவிலை விட்டு ரொம்ப நெடுந்தூரம் தள்ளி எங்கேயோ குடிசை கட்டிட்டு அங்க வாழ்ந்தால் என்ன பிரயோஜனம்? அருகே இருந்தால்தான் எம்பெருமானை சேவித்து கைங்கரியங்களை பண்ண முடியும். இப்ப சாமீபியம் அப்படின்னா அருகே இருத்தல். பிரம்மம் இருக்கக்கூடிய அதே ஸ்ரீவைகுண்டத்துல ஜீவாத்மா இருக்கிறான், அருகேவே இருக்கிறான், விட்டு பிரியாமல் சேர்ந்தே இருந்து அனுபவிக்கிறான். அதைத்தான் சாமீபியம்னு தெரிவித்தது. அடுத்து சாரூபியம், சாயுஜ்யம். சாரூபியம், பெருமானுக்கு என்ன அழகான ஆச்சரியமான திருமேனி, அப்ராகிருதமான திவ்யமான திருமேனி இருக்கிறதோ, பஞ்சோபனிஷத்மயமான திருமேனின்னு தெரிவிப்பார்கள். இப்ப நமக்கெல்லாம் பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்ட உடம்பு, பிருத்திவி, அப்பு, நிலம், நீர், காற்று என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களால ஏற்படப்பட்ட உடலுக்குள்ள ஜீவாத்மா இருக்கிறோம். இதே முக்தி அடைந்தோம்னா அங்க கிடைக்கக்கூடிய அந்த திருமேனிங்கிறது, உடல்ங்கிறது திருமேனின்னு சொல்லப்படும். ஏன்னா அது உயர்ந்தது, அழிவே கிடையாது, மாறுபாடு கிடையாது, ரொம்ப சுத்த சத்வகுணத்தோடு கூடியிருப்பது, அப்ராகிருத்தமானது, மிகவும் ஒளி பொருந்தியது என்று எத்தனையோ பெருமைகள் அதற்கு உண்டு. அதற்கு நேர்மாறாக இந்த சரீரம் இருக்கிறது. ஒரு நாள் பிறக்கிறது, வளருகிறது, தேய்கிறது, அழிகிறது. அப்ப மாறுபாடுக்கு இந்த உடல் காரணமா இருக்கா? உடல் மாறுபாடு அடைந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்துல. ஆனா ஸ்ரீவைகுண்டத்துல கிடைக்கக்கூடிய அந்த உடல்ங்கிறது இந்த மாறுபாடுகளுக்கெல்லாம் எந்த விதமான உட்படுத்த முடியாத உயர்ந்த திருமேனி. அது தானே ஒளி விடும். நமக்கு அந்த மாதிரி ஒளி வீசக்கூடிய உடல் இருக்கிறதானா? இல்லையே. ஆனால் அங்கு சென்றால் அந்த உடல் தானே ஒளி வீசுமா. சுத்த சத்வகுணத்தோடு கூடியிருக்கும். ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் மூன்றும் கலந்திருக்கிறது இந்த உலகத்துல. ஆனால் அப்ராகிருத்தம்னு சொன்னால் பிரகிருத்தியிலிருந்து உண்டாகாதது அப்ராகிருத்தம். பிரகிருத்தியிலிருந்து மகான், மகானிலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், இப்படி இந்த பஞ்சபூதங்களால சேர்க்கப்பட்ட உடல் இது. ஆனால் பிரகிருத்தியே கிடையாமல் அதைவிட உயர்ந்ததாய் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அச்சேதன தத்துவங்களாலே ஆக்கப்பட்ட திருமேனிங்கிறது ரொம்ப உயர்ந்தது. ஆக அப்படிப்பட்ட பெருமானுக்கு என்ன உயர்ந்த திருமேனி உண்டோ அதே போன்ற திருமேனியை ஒரு ஜீவாத்மாவும் பெறுகிறான். சாரூபியம், ரூபத்துல ஒற்றுமை. பெருமானுக்கு என்ன ரூபமோ என்ன வடிவமோ அதே வடிவம் ஜீவாத்மாவுக்கும் கிடைக்கிறது. சாயுஜ்யம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று இரண்டர கலந்து, அவன் என்னை விட்டு அகலாமல், நான் அவனை விட்டு அகலாமல், நாரணனே நீ என்னை அன்றி இலை, நானும் உன்னை அன்றி இலை, திருமழிசையாழ்வார் தெரிவித்தாரே. அப்படி பெருமானோடு இரண்டர கலந்து அவர் என்னென்ன குணங்களோடு ஆனந்தத்தை அடைகிறாரோ அதே ஆனந்தம் நமக்கும் கிடைக்குமா. நம்மிடத்துல அப்படி உட்புகுந்து நமக்கு அனுபவத்தை கொடுத்து தான் ஜெகத்தை படைப்பதினாலே என்ன ஆனந்தத்தை அடைகிறாரோ, சேதனர்களுக்கெல்லாம் கட்டாட்சித்து என்ன ஆனந்தத்தை பெறுகிறாரோ, எல்லா கைங்கரியங்களையும் ஏற்றுக்கொண்டு என்ன ஆனந்தம் அவருக்கு ஏற்படுகிறதோ அந்த பிரம்மத்தினுடைய உயர்ந்த மேலான ஆனந்தம் ஜீவாத்மாவுக்கும் கிடைக்கிறது. ஒரு முமுக்ஷு அவன் மோட்சத்தை அடைந்த பிற்பாடு முக்தனுக்கு அதே ஆனந்தம் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படி பிரம்மம் தனக்கு சமமாக ஆக்கி விடுகிறது. அதனால தான் அதற்கு பிரம்மம்னு பெயர். எதற்கு இதெல்லாம் கூற வந்தேன்? பிரம்மங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். தான் பெரிதாக இருக்கும், தன்னை நாடி இருப்பவர்களையும் தனக்கு என்ன பெருமை உண்டோ அதே பெருமையை கொடுக்கக்கூடிய ஒருவர் தான் பிரம்மம்னு பார்த்தோமா. அப்படி இருப்பவர் பிரம்மம். இந்த உற்சவம் இப்ப நாம அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உற்சவம் பிரம்மோத்சவம் என்று பார்க்கிறோமே. பெருமானுடைய இந்த உற்சவமே பிரம்மமாக இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இது உயர்ந்ததாக இருக்கும், பெருமானுக்கே மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாய் நீண்ட நெடிய நேரம் வீதி முழுக்க பெருமான் எழுந்தருள்கிறார். பெரிய பெரிய வாகனங்களிலே புறப்பாடு கண்டருள்கிறார். நிறைய திருவாபரணங்கள், நிறைய மலர் மாலைகள், எல்லா உபச்சாரங்களையும் ஏத்துண்டு வீதியார பல பக்தர்கள் அப்படி குளிர கட்டாட்சித்து கொண்டு அங்கும் இங்குமாக எல்லாரையும் ஒரு தடவை சுத்தி பார்த்து வீதியில புறப்பாடு கண்டருளி உள்ள எழுந்தருள்கிறாரா. இத்தனை நாள் கோவிலுக்குள்ளேயே இருந்தார். ஆனா இப்பொழுது 10 தினங்கள் 2 வேளைகளும் தன்னுடைய சிரமம் பாராமல் தான் விடியற்காலையை புறப்படுகிறார், வீதிதோறும் எழுந்தருள்கிறார். மாலை மதியம் திருமஞ்சனம், மாலை பத்தி உலாத்தல், மீண்டும் சாயங்காலம் வாகன புறப்பாடு. இப்படி பல நேரம் தன்னுடைய அந்த காலத்துக்குள்ள பல நேரத்தையும் அடியார்களுக்குமே ஒதுக்குகிறான், அவர்களோடு சேர்ந்து அனுபவிக்கிறான். அப்ப அவருக்கே மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உற்சவம். சரி, அவருக்கு மட்டும் கொடுத்தா போருமா? அடியவர்களுக்கும் கொடுக்கணுமே. பிரம்மம் அப்படித்தானே, தன்னை நாடி இருப்பவர்கள் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் உயர்ந்த ஆனந்தத்தை கொடுத்து தனக்கு சமமாக ஆக்கி விடுகிறதுன்னு பார்த்தோமே.
அத மாதிரி இந்த பிரம்மோற்சவத்துல நாம பங்கு கொண்டு கைங்கரியத்தை செய்தோமே ஆனால் நமக்கும் எம்பெருமானுக்கு என்ன ஆனந்தம் ஏற்படுமோ அந்த ஆனந்தத்தை நமக்கும் கொடுக்கிறார். இது சாத்தியமா? வைகுண்டத்துக்கு போனாதான் அது கிடைக்கும்னா இந்த லோகத்திலையும் அதற்கு வாய்ப்பு உண்டு. இங்கும் உங்களுக்கு அதே போல தனக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம் உங்களுக்கும் கொடுக்கிறேன்னு பெருமான் கொடுக்கிறான். பிரம்மோற்சவத்துல எத்தனை பேருக்கு கைங்கரியம் இருக்கிறது? எத்தனையோ சன்னதிக்குள்ள இருக்கிற கூடியவர்களுக்கு கைங்கரியம். பெருக்கி மொழிகி கோலமிடுவதிலிருந்து பார்த்தால் வஸ்திரங்களை துவைத்து கொடுத்தல், வஸ்திரங்களை எடுத்து கொடுத்தல், அர்ச்சக பரிச்சாரகர்களுக்கு எவ்வளவோ கைங்கரியம், சுவாமியை பெருமானை எழுந்தருள பண்ணக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு கைங்கரியம், அருளி செயல் சேவையை செய்யக்கூடிய அத்தியாபக சுவாமிகளுக்கு கைங்கரியம், வேத பாராயணம் செய்யக்கூடியவர்களுடைய கைங்கரியம், இன்னும் எத்தனையோ பேருடைய கைங்கரியம். இதுல பந்தல் போட்டு ஆங்காங்கு அதற்குன்னு விளக்குகளை அமைத்து வீதிகள்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து போக்குவரத்து அதெல்லாம் எந்த இடைஞ்சல் இல்லாமல் பெருமானுடைய வாகனம் எழுந்தருளுவதற்கு எந்த உபதிரவம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்த்து இப்படி எத்தனையோ வெயில் படாமல் இருப்பதற்கு என்ன செய்வது, எழுந்தருள பண்ணுபவர்களுடைய தாக சாந்திக்கு தீர்த்தத்தை கொடுப்பது, மோர் வழங்குவதுன்னு ஒவ்வொரு சின்ன சின்ன கைங்கரியம்னு பார்த்தால் ஒரு உற்சவத்துல எத்தனை பேருடைய பங்கு இதுல அமைந்திருக்கிறது. அப்ப கண்ணுக்கே தெரியாமல் எல்லோரையும் பெருமான் தன்னுடைய கைங்கரியத்துல ஈடுபடுத்துகிறார். அப்படி சின்ன சின்ன கைங்கரியத்துல ஈடுபடுத்தி உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கிறார். 10 நாள் உற்சவம் முடிகிற சமயத்துல எல்லோருக்கும் எப்படி இருக்கும்? ஆஹா, 10 நாள் என்ன ஆச்சரியமா அனுபவித்தோம், நேரம் போனதே தெரியலையே, தொடங்கித்துன்னு பார்த்தோம் அதுக்குள்ள முடிந்து விட்டதே, இப்படி எண்ணம் தானே எல்லோருக்கும் ஏற்படுகிறது. எதனால என்ன? அந்த உயர்ந்த ஆனந்தம் கிட்டி அது முடிய போகிறதுங்கிற தருவாய் வந்துடுத்துன்னா முடிய போறதா அப்படிங்கிற கவலையினாலே இன்னொரு 10 நாள் அனுபவிக்கலாமே, ஏன் இந்த உற்சவம் இத்தோடு முடிகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு ஏற்படுகிறதுன்னா அப்போ உயர்ந்த ஆனந்தத்தை நமக்கு எம்பெருமான் வழங்குகிறான். வெளியில எதையோ கண்டு கேட்டு உத்து மோண்டு உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சித்தின்பத்தை அனுபவித்தால் அது நொடி பொழுதிலே தீர்ந்துவிடும். அதனால உயர்ந்த ஆனந்தம்ங்கிறது இருக்காது. அதை பின்னாடி யோசித்து பார்த்தால் நமக்கே கூசும், நாம போய் இப்படி நடந்து கொண்டோமே, தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டோமேன்னு பின்னாடி வருந்தத்தக்க விஷயமாகத்தான் இந்த உலகியல் இன்பங்கள்னு இருக்கும். ஆனா பெருமானுடைய கைங்கரியத்துல ஈடுபட்டோம்னா இந்த திவதேசத்துல ஈடுபட்டுட்டு இன்னொரு திவதேசத்துக்கு போற சமயத்துல கூட அங்க அப்படி கிடைத்ததே, அந்த ஊர்ல அந்த மாதிரி கைங்கரியம் பண்ண முடிந்ததேன்னு இது மீண்டும் நினைத்து பார்க்கிற சமயத்திலும் உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கும். அப்ப எல்லா சமயத்திலும் நேரே அந்த பங்கு கொள்ற சமயத்திலையும் ஆனந்தத்தை கொடுக்கிறது. பங்கு கொண்ட பிற்பாடு பின்னாடி நினைத்து பார்த்தால் ஸ்மிருதி, அதை நினைக்கும் பொழுது ஸ்மிருதி விஷயமாகும் பொழுதும் அதனுடைய ஆனந்தம்ங்கிறது மிகவும் அதிகரிக்கிறது. இப்படி எல்லாம் இருப்பதினாலே பிரம்மோற்சவம்ங்கிறது மிகவும் உயர்ந்ததுன்னு பார்க்கலாம். இந்த ஆகமங்களே எம்பெருமானுக்கு அச்சா திருமேனியில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இந்த மாதிரி உற்சவங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று ஆகமத்திலேயே பெரியோர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். அதன்படிதான் உற்சவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இதே உற்சவ சமயத்துல பல பாகவதர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு பாகவத ததியாராதனை என்கிற கைங்கரியமும் நடைபெறுகிறது. ஏன்னா உற்சவத்தை சேவிக்க வர பாகவதர்களுக்கெல்லாம் பிரசாதம் வழங்க வேண்டும். அவர்களுடைய அந்த வயிறு அதெல்லாம் நிரம்பி இருந்தால்தான் பெருமானுக்கு நல்லா பல்லாண்டு பாட முடியும், வேண்டிய கைங்கரியங்களை செய்ய முடியும். அப்ப அதற்காக பலரும் குழாமாக குழுவாக சேர்ந்து ததியாராதனை கைங்கரியம்ங்கிறது நடைபெறுகிறது. அதே போல இந்த இடத்துல இந்த சின்னு பாகவதருங்கிறவர் கூரத்திலிருந்து இங்கே வந்து உங்க எல்லோரையும் பல பாகவதர்களையும் வரவழைத்து இந்த இடத்துல உயர்ந்த பெருமானை எழுந்தருள பண்ணி தினப்படி திருவாராதனம் செய்து நிறைய பிரசாதம் புனகங்களை கண்டருள பண்ணி வருகிற அடியவர்களுக்கெல்லாம் அந்த ததியாராதன கைங்கரியத்தை அவர் ஸ்ரத்தையா பல வருடங்களாக நிகழ்த்தி கொண்டு வருகிறார். அவருடைய கைங்கரியத்துக்கு மேலும் மேலும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இன்னும் மேலும் மேலும் இந்த கைங்கரியம் நன்றாக தொடர வேண்டும். பெருமான் அவருக்கு வேண்டிய அந்த செல்வத்தை கொடுத்து, எப்படி திருமங்கையாழ்வார் அவருடைய அந்த ததியாராதன கைங்கரியத்துக்கு பெருமாள் நிதி கொடுத்தாரோ அது மாதிரி இவருக்கு நிதியும் கொடுக்கணும், கூட உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வேண்டிய கைங்கரிய பலர்கள் அத்தனை பேரையும் கூட சகாக்களாக வைத்து நன்னாக இந்த கைங்கரியம் பல ஆண்டுகள் பல்லாண்டு வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு வளர வேண்டும்னு முதற்கண் அடியனுடைய பிரார்த்தனையை பெருமானிடத்துல வைத்து கொண்டு மேற்கொண்டு ததியாராதனம்னா அன்னமிடுதல் பிரசாதமிடுதல் அவ்வளவுதானா? கிடையாது. பகவத் விஷயத்தை போதயந்த பரஸ்பரம்னு அனுபவிக்க வேண்டும் அல்லவா? நாம கூடுவதே எதற்கு? 2 பக்தர்கள் கூடினால் எதை பேச வேண்டும்? இந்த கண்ணன் அற்புதமா தெரிவிக்கிறான். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தஷ்ட மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. 2 பக்தர்களுக்கு அடையாளம் சொல்றார் கண்ணன். எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்றாருன்னா, என் பக்தன்னா இப்படித்தான் இருப்பான் அர்ஜுனா. அவன் எப்படி இருப்பான்? அவன் இன்னொருத்தனோடு சேரும் பொழுது
ஏதோ வீண் பேச்சு பேச மாட்டான். உன் குடும்பத்துல என்ன நடந்தது, என் குடும்பத்துல என்ன நடந்தது, இதை பத்தின வம்பு பேச்சே பேச மாட்டான். சரி, வேற ஏதானும் அரசியல் அதை பத்தி பேசுவானா, விளையாட்டை பத்தி பேசுவானா, எதை பத்தியும் பேச மாட்டான். இப்ப என்னத்தான் பேசுவான்? மச்சித்தாகா மத்கத பிராணாகா, அவனுடைய சிந்தனையெல்லாம் என்னிடத்திலே இருக்கும். பகவானிடத்திலேயே சிந்தனையை கொண்டு பகவான் விஷயமாகவே குணங்களை அனுபவித்து அனுபவித்து பிராணனே அவரிடத்துலதான் இருக்குமா. பெருமான நினைத்தால்தான் பிராணனோடு இருக்கிறோம். அவரை பத்தின நினைவில்லைன்னா பிராணன் போயிடுத்தோங்கிற அளவுக்கு அவனுக்கு நிலைமை ஏற்பட்டு விடுமாம். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். இப்படி இருப்பவன் இன்னொருத்தனை பார்த்தால் அந்த ராமன் என்னமா இன்னைக்கு குணத்தை வெளிப்படுத்தினார், ஒரு சீதைக்காக என்ன பாடுபட்டார் தெரியுமோ, கண்ணன் எப்படியெல்லாம் சௌசீல்யத்தை காட்டினார், எளிமையை காட்டினார், ஒரு வெண்ணைக்காக யசோதை இடத்துல கூட கட்டுப்பட்டாராமே என்ன, இதே விஷயங்களைத்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளுவார்களாம். மற்ற விஷயங்களை பத்தி பேசவே மாட்டார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பகவத் விஷயத்தை பேசி ஆனந்திக்கிறார்கள். போதயந்த பரஸ்பரம் கதயந்தஷ்ட மாம் நித்தியம். இது ஒரு நாள் 2 நாளா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமானா 24 மணி நேரமும் இதேதான், ஓவாமல் எப்பொழுதும் இதே காரியமாக கொண்டு அடியவர்கள் இருப்பார்கள்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப அந்த லட்சணத்தின்படி நாம இருக்கணுமா வேண்டாமா? பாகவதர்கள்னு சொன்னா அப்ப எம்பெருமானை பத்தி அவசியம் பேசி அனுபவிக்க வேண்டும். இந்த கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்வேன், ஆய்கொண்ட சீல்வல்லல் ஆழிப்பிரான் எனக்கே உளன் நம்மாழ்வார். என்னுடைய நாக்கு யாரை குறித்து பேசும்னா பெருமானை குறித்து மட்டும்தான் பேசும். எனக்காக கண்ணன் எழுந்தருள் இருக்கிறான், அவனுக்குத்தான் இந்த நாக்கு இந்த உடலை தவிர தாழ்ந்த உலகத்தவர்கள் உலகத்துல இருக்கிற பெரியோர்கள் எனக்கு காசு கொடுக்கிறார்கள், துணி கொடுக்கிறார்கள்னு இவர்களிடத்துலலாம் நான் பெருமையை கொண்டாட மாட்டேன் என்று ரொம்ப பிடிவாதமா உறுதியோடு தெரிவிக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஆழ்வார்களை நாம பின்பற்றுகிறோம்னா நாமும் அதே போல எப்பொழுது கூடினாலும் கண்ட விஷயங்களை பத்தின பேச்சை தவிர்த்து பெருமான், ஆழ்வார், ஆச்சாரியர் இவர்களை பத்தியே பேசி அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ததியாராதனைக்கு நடுவே இப்படி ஒரு உபன்யாச நிகழ்ச்சியும் ஏற்படுத்தி பல வித்வான்களை அழைத்து அவர்கள் மூலமாக சத்விஷயங்களை பலருக்கும் எடுத்து உரைத்து கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாடு. அதற்கு அனுகுணமாக இன்றைய தினம் பெருமானுடைய கருட சேவை உற்சவம், ரொம்ப சிறப்பான உற்சவம். இப்பதான் எல்லாரும் சேவித்தோம். பெருமான் ஆச்சரியமா இப்பதான் வாகன மண்டபத்துக்கு எழுந்தருளினார். விடியற் காலை 5:15 மணிக்கு புறப்பட்டவர் இத்தனை வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீதிதோறும் நிதானமா எல்லோரையும் இன்னும் யார் வரலேன்னு மிச்சம் வரலேங்கிற அளவுக்கு காத்து கொண்டிருந்து எல்லோரும் வந்தாச்சான்னு அனுகிரகித்து விட்டு பின்னாடி இப்போ உள்ள எழுந்தருளி இருக்கிறார். அந்த அவருக்கும் ஓய்வு வேண்டும் அல்லவா? சற்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற சமயத்திலே நாம் இப்பொழுது எதை அனுபவிக்க போகிறோம்னா கிடாம்பியாச்சான் வைபவம் என்கிற தலைப்பிலே அவ ஆச்சாரியரை பத்தி 2 விஷயங்களை அனுபவிக்கலாம்னு கூடியிருக்கிறோம். கிடாம்பி ஆச்சான், ஆச்சாரியர்களுக்குள்ளே எத்தனையோ ஆச்சாரியர்களுக்கு பல பெருமைகள் உண்டு. அதுல எம்பெருமானார் நடுநாயகமாக விளங்குகிறார். ஆச்சாரிய சார்வபௌமர் ஜெகதாச்சாரியர் என்ன ராமானுசருக்கு பெருமை உண்டு. ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார். அதனால எம்பெருமானார் தரிசனம் என்ன, இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் என்ன பாசுரம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கலாம். இவருடைய சம்பந்தத்தினால்தான், எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தினால்தான் முன்புள்ள முதலிகள் ஆச்சாரியர்களும் முக்தி பெற்றனர். எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தினால்தான் இன்று நாம் இதற்கு மேல வரக்கூடிய பல தலைமுறைகள் அத்தனை பேரும் முக்தியை பெறப்போகிறோம். அப்படி நமக்கெல்லாம் உத்தாரக ஆச்சாரியராய் உஜ்ஜீவனத்துக்கு ஒரே உபாயமாக இருப்பவர் சுவாமி ராமானுசர். அந்த ராமானுசர் திறத்துல ஈடுபட்ட பல சிஷ்யர்கள், ராமானுசருடைய அந்த சிஷ்யர்கள்னு பார்த்தால் எத்தனையோ 12000 ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு கோஷ்டியா எம்பெருமானார் எழுந்தருள் இருந்தாராம். எப்படி இருந்திருக்கும்? 12000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள், 700 சந்நியாசிகள், அதற்கு மேல பல கணக்கற்ற ஏகாந்திகள், அதாவது பல கைங்கரியம் பண்ணக்கூடிய பிரம்மச்சாரி சிஷ்யர்களாக பலர். இப்படி பெரும் திரளோடு எம்பெருமானார் அப்படி வீதியில நடந்து வராருன்னு நினைச்சு பார்த்தாலே புல்லரிக்கிறதே. ஸ்ரீரங்கம் வீதியில பெரிய சித்திர வீதி, உத்தர வீதி, பிரம்மாண்டமான வீதி. அந்த வீதியில இப்ப எம்பெருமானார் திடீர்னு 12000 ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு ஒரு திரளா எழுந்து வராருன்னா இது என்ன ஸ்ரீரங்கமா இல்ல வைகுண்டமா என்னங்கிற அளவுக்கு பிரமிப்பு ஏற்படுத்துமா போலே அப்படி இருக்குமே. நேரே இருந்து அனுபவித்தவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். நமக்கு அது கிடைக்கவில்லை. இருந்தாலும் அந்த ஆச்சாரியர்களுடைய பெருமைகளை அழகாக நமக்குன்னு பெரியோர்கள் வடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்குள்ளே ராமானுசருடைய சிஷ்யர்கள்னு பலர் இருக்கிறார்கள். முக்கியமா கூரத்தாழ்வான் முதலியாண்டான் இருவரும் ராமானுசருடைய திருதண்டமாகவும்
ராமானுஷருடைய பவித்திரமாகவும் இருந்தார்கள். தண்ட பவித்திரங்களாக கூறத்தாழ்வானும் முதலியாண்டானும் திகழ்ந்தார்கள் என்று அனைவரும் கேள்விப்பட்டிருக்கலாம். இதே போல இன்னும் நெருக்கமாய் அணுக்க தொண்டர்களாக பலரும் இருந்தனர். அதற்குள்ளே இந்த கிடாம்பியாச்சான் என்கிற ஆச்சாரியர் ரொம்ப உத்தமமானவர். ஆச்சாரியனுடைய திருமேனியிலே மிகவும் ஈடுபட்டவர். நமக்கு எது கர்த்தவியம், சிஷ்யனுக்கு எது கடமை, ஆச்சாரியனுக்கு எது கடமை, இதை ஸ்ரீவச்சன பூஷணம் முதலான பல நூல்கள்ல நம்முடைய ஆச்சாரியர்கள் நிர்வகித்து கொடுக்கிறார்கள். ஆச்சாரியன் எதை பார்க்கணும், சிஷ்யன் எதை பார்க்கணும். ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுமவன், தேசாரும் சிச்சன் அவன் சீர் வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்று தெரிவிக்கிறார். ஆச்சாரியன் சிஷ்யர்களுக்கெல்லாம் உஜ்ஜீவனத்துக்கு உபாயத்தை பத்தி அறிவித்து ஞானத்தை வழங்கி அவருடைய ஆத்ம நன்மைக்கு முற்பட வேண்டும். ஆத்மாவுக்கு எது நன்மை கொடுக்குமோ அதை தெரிவிக்கணும். இதுதான் ஒரு ஆச்சாரியனுக்கு. ஏன்னா உடலுக்கு எது நன்மையை கொடுக்குமோ அதை உற்றார் உறவினர்களே சொல்லிட போறார். நமக்கே நன்னா தெரியறது எது உடலுக்கு சௌக்கியமோ அதை நாமே பண்ணிக்கிறோம். இதுக்கு மேல உற்றார் உறவினர்கள் வேற இதை பண்ணா நன்னா இருக்கும், அதை பண்ணா நன்னா இருக்கும்னு சுத்தி இருந்து சொல்ல போறா. இதற்கும் மேல ஆச்சாரியரும் இதையே சொன்னால் அப்புறம் அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆச்சாரியனுக்கு இதுவா கர்த்தவியம்? அப்ப ஒரு குரு ஆச்சாரியன் எதை நமக்கு உபதேசிக்க வேண்டும்? அறிவின்மையாகிற அந்த இருட்டு விலகி சிறந்த ஞானத்தை கொடுப்பவர் குரு ஆச்சாரியன். அப்ப அந்த ஞானத்திற்கு எது உபயோகப்படுமோ அதை நமக்கு வழங்க வேண்டும். ஆத்மாவினுடைய நன்மை, இந்த ஆத்மா இனி மறுபடியும் பல பிறவிகள்ல சிக்காமல் இத்தோடு இந்த சம்சாரத்தை கழித்து கொண்டு வைகுந்தத்தை அடையணும், பெருமான அடையணும். இதுதான் குறிக்கோளாக இந்த ஜீவாத்மா கொண்டிருந்து அதற்கு வேண்டிய அம்சங்களை ஆச்சாரியன் உபதேசிக்கணும். அப்ப ஆத்ம நன்மை, ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம். ஜீவனம்னு சொன்னால் வாழ்வது, உஜ்ஜீவனம்னா நன்றாக வாழ்வது. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கும். உணவு உண்டு கொண்டு தண்ணீர் அருந்தி நல்ல வெற்றலை பார்த்து முதலான அனுபவ போக்கியங்களை எல்லாம் உண்டு கழித்து வாழ்கிறோம். இது வாழ்ச்சியான்னு கேட்டால் இது வாழ்ச்சி இல்லை. எது வாழ்ச்சி? வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் பொன்மின் கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம். வெறும் கூழ் அன்னத்தை சாப்பிட்டு வாழ்கிறோம் இருப்பவர்களை எங்கள் குழுவில சேர்க்க மாட்டோம். உண்மையில வாழுதல்னா எது? பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தால் அதுதான் வாழ்ச்சி. இந்த ஜீவாத்மா பெருமானை விட்டு நகராமல் அவரையே சிந்தித்து அவரிடத்துல தொண்டுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்ச்சியா? அப்போ அதுதான் ஜீவனம். உஜ்ஜீவனம், இந்த லோகத்திலேயே தொண்டுகளை செய்து கொண்டிருந்தால் அது ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். ரொம்ப நேரம் செய்தால் முதல்ல உடல் சிரமம், அதற்கு மேல உடல் இடம் கொடுக்காது, சோர்வு வந்துடும், பசி எடுக்கும், தாகம் எடுக்கும், என்னென்னமோ நிர்பந்தங்கள், பல கடமைகள் இருக்கும். அப்ப அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு இடைவிடாத கைங்கரியம்ங்கிறது இங்க செய்ய முடியுமா? வெயில் அதிகரிச்சு எடுத்துனா முடியல, வேர்த்து கொட்டுறது, அதற்கு மேல நின்று பெருமாளை கைங்கரியம் பண்ண முடியல, சற்று ஓய்வு எடுக்க வேண்டியதா இருக்கு, பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது, தூக்கம் வருது, என்னென்னமோ ஏற்படுகிறது, தடங்கல்கள் பல. அப்ப இடைவிடாமல் பெருமானுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணிங்கிற தொண்டு இந்த உலகத்துல சாத்தியமே கிடையாது. தொண்டு சாத்தியம், ஆனால் நீக்கமில்லா அடிமை என்ற அந்த அடிமை பெருமானை விட்டு பிரியாமல் எப்போதும் தொண்டு செய்வதுங்கிறது இங்க சித்திக்காது. அதுதான் இந்த ஜீவாத்மா உண்மையில் செய்ய வேண்டியது, அதுதான் கர்த்தவியம். ஆனால் அது இந்த உலகத்துல செய்ய முடியாது என்பதினாலே இங்க ஜீவனம் கிட்டும். உஜ்ஜீவனம் எங்க கிட்டும்னா அது வைகுந்தத்துல நித்திய லோகத்துலதான் கிட்டும். அங்கு சென்றால் பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, மறதி கிடையாது, எதுவுமே கிடையாது. காலமே நம்மை கட்டுப்படுத்தாது. இங்க காலம் ஓடுறது. விடிய சூரியன் உதித்தால் காலை வந்து விட்டது, உச்சிக்கு வந்தா பகல், அடுத்த பிற்பகல், மாலை, இரவு, இப்படி காலம் நகர்ந்து கொண்டே போகிறது. காலை இதை செய்ய வேண்டும், மதியம் இதை செய்ய வேண்டும், இரவு இதை செய்ய வேண்டும், மேலே தூங்க வேண்டும்ங்கிற ஒரு சுழற்சியில நாம சிக்கி கொண்டிருக்கிறோம். இது மாதிரி வைகுந்தத்துக்கு போனால் காலம் நம்மை கட்டுப்படுத்துவான். சூரியன் உதித்தவுடனே ஆஹா சூரிய உதயமாகிவிட்டது காலை என்ன அங்க தோணுமா? அப்ப காலை இதெல்லாம் வேக வேகமா செய்ய வேண்டும், அடுத்தடுத்து நேரமாகறதுக்குள்ள இவ்வளவு செய்ய வேண்டும்ங்கிற ஒரு காலம் நம்ம இப்படி துரத்தி காரியங்களை செய்வோமான்னா நகால தத்ரவை பிரபு, அந்த லோகத்துல காலம் நடையாடவே நடையாடுதுன்னு சொல்லுகிறார்கள். அது எப்படி இருக்கும்னா ஓரளவுக்கு காதாலத்தான் இங்க கேட்க முடியும். எப்படி இருக்கும்னு இங்கேயே அனுபவிச்சுட்டா அப்புறம் வைகுண்டத்துக்கு என்ன பெருமைங்கிறது அங்க போனாதானே தெரியும். இங்கிருந்தே அதை அனுபவிச்சுட்டோம்னா அப்ப அங்க போக வேண்டாம், இங்கேயே அனுபவிக்கலாம்னு வந்துடும். அப்ப அந்த பெருமை காதால கேட்டு அறியலாம். அதனால ஒரு விருப்பம் அதிகரிக்க அதிகரிக்க நிச்சயம் ஒரு நாள் ஆர்த்தி வளர்ந்தால் பெருமான் கொடுக்க போகிறான். அப்ப நீக்கம் இல்லாத அடிமை உஜ்ஜீவனம், அது அந்த லோகத்துலதான் கிட்டும். அது கிடைக்கிறதுக்கு ஆத்மாவுக்கு என்ன வேண்டுமோ அதை ஆச்சாரியன் உபதேசிக்க வேண்டும் சிஷ்யனுக்கு. சரி, சிஷ்யனுக்கு ஆச்சாரியர் அதை உபதேசிக்கிறார்.
ஆச்சாரியராகிற ஆத்மா தானே, அவரும் ஒரு ஜீவாத்மா. அவர் கரையேறுவதற்கு வேண்டிய உஜ்ஜீவனத்துக்கு உபாயம் என்னவோ அதை யார் பார்க்கறதுன்னா அது அவருடைய ஆச்சாரியர் பார்ப்பார். அது நமக்கு கடமை இல்லை. அப்ப நாம என்ன பண்ணணும்? சிஷ்யர்கள் ஆச்சாரியரிடத்திலிருந்து பல கைங்கள் ஞானத்தை பெறுகிறோம், நிறைய உபதேசங்களை பெறுகிறோம். மீண்டும் அந்த ஆச்சாரியனுக்கு நாம என்ன செய்யணும்னா தேசாரம் சிச்சன் அவன் சீர் வடிவை ஆசையுடன் நோக்குமகன். ஆச்சாரியனுடைய வடிவம் ரூபம் அதை பார்த்து பார்த்து இந்த வடிவத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும், அவருடைய திருமேனிக்கு வாட்டம் இல்லாமல் இருக்கணும். அது நன்னா க்ஷேமமாக இருந்தால்தான் நமக்கு உபதேசம் கிடைத்து கொண்டே இருக்கும். அவருக்கு வாட்டம் வந்தது, திருமேனிக்கு சரீரத்துக்கு முடியல, ஏதோ வியாதி வந்துடுத்து, நோய்வாய்ப்பட்டுட்டார், முடியல, தவிக்கிறார்னா, கஷ்டமா இருக்குன்னா எப்படி உபதேசிப்பார்? நம்மை வழி நடத்த வேண்டும்னா அவருடைய திருமேனி சௌக்கியமா இருக்கணுமா? அந்த திருமேனிக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் சௌக்கியமா இருக்கிறது தான் சிஷ்யனானவன் குறிக்கோளோடு இருக்க வேண்டும். இந்த பெருமானிடத்துல நடத்தி காட்டினார் லக்ஷ்மணர். இளைய பெருமாள் ராமனோடையே கூடையே தொடர்ந்து போனாரா? எதற்கு போனார்? ராமனுக்கு திருமேனிக்கு ஒரு வாட்டம் வரக்கூடாது. காட்டுக்கு எழுந்தருளுகிறார், வனவாசத்துக்கு போகிறார்னா 14 வருஷம் சுத்தம் இருந்து பாதுகாக்கணுமே. அப்பேற்பட்ட உயர்ந்த ராமனுக்கு யாரால எந்த ஆபத்து வந்துடுமோ, திருமேனிக்கு என்ன வாட்டம் வந்து விடுமோன்னு பரிந்து பல்லாண்டு பாடுவதற்காக, எல்லா அடிமைகளையும் செய்வதற்காக, நீக்கமில்லா அடிமை என்று ஆழ்வார் கொண்டாடின அந்த அடிமையை செய்தவர் இளைய பெருமாள். லக்ஷ்மணர் கூடவே சென்று அடிமை செய்தார். அது பிரதம பருவம் பகவத் விஷயத்திலே. ஆனால் பகவானுக்கு அடிமை செய்த காட்டிலும் பகவானுக்கு எது பிடித்தம்னா, எனக்கு எல்லோரும் நிறைய பேர் செய்யறது காத்துட்டு இருக்கா, ஒரு பாகவதன் அடியவன் ஒரு ஆச்சாரியனுக்கு செய்தால் அப்பதான் பெருமானுக்கு இன்னும் அன்பு அதிகரிக்கும், அப்பதான் அவருக்கு பிரீத்தி ஆனந்தம் அதிகரிக்கிறது. அதைத்தான் திருமங்கையாழ்வார் உன்னுடைய திருவெட்டெழுத்தும் கத்துனான் உத்ததும் உன் அடியாருக்கு அடிமைன்னு சொன்னார். உன்னுடைய திருவட்ட அக்ஷர மந்திரத்தை பெற்றேன், தேவரீரே உபதேசித்தார். திருமங்கையாழ்வாருக்கு என்ன பெருமை! திருநறையூர் நம்பி அவரே பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி உபதேசித்தார். திருக்கண்ணபுரத்தி எம்பெருமான் மந்திரத்தை உபதேசித்தார்னு பார்க்கிறோம். அப்படி உபதேசித்த பிற்பாடு என்ன தெரிஞ்சுட்டீர்னு பெருமான் கேட்டாராம். நன்னா தெரிஞ்சுட்டேனே, நீரே உபதேசிச்சீர், உன்னுடைய திருவட்டெழுத்தும் கற்றுனான் உற்றது உன் அடியார் கடிமை, உனக்கு அடிமைன்னு சொல்ல போகிறேன்னு பெருமான் காத்துட்டு இருந்தார். அதைத்தான் ஆழ்வார் சொல்லுவார். ஆனா அவர் அதை சொல்லாமல் உன் அடியாருக்கு அடிமைங்கிறதான் நான் புரிந்து கொண்டேன். பாகவதர்களுக்கு அடிமை, ஆச்சாரியனுக்கு அடிமை என்பதை திருவட்டாட்சரத்திலிருந்து நான் அறிந்து கொண்டேங்கிறார். அப்படின்னா அதனுடைய உள்பொருள் ஆழ்பொருள் ஆச்சாரியனுக்கு அடிமையாக இருந்து அவருக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்ய வேண்டும். அவருடைய திருமேனிக்கு வாட்டம் இல்லாமல் பார்த்து கொள்வது சிஷ்யனுடைய கடமை என்று தெரிவித்தார். அந்த முக்கியமான கடமையை எம்பெருமானார் விஷயத்துல காட்டினவரே கிடாம்பி ஆச்சாங்கிற இவ்வாச்சாரியர் தான். இவர் சித்திர மாசம் ஹஸ்த நட்சத்திரத்துல அவதாரம் திருவவதாரம் செய்தார். எங்கு காஞ்சிபுரத்துல தான் அவர் அவதாரம் செய்தார். அதனால அதே சித்திர மாசம் ஹஸ்த நட்சத்திரம்ங்கிறது உயர்ந்தது. காஞ்சி தேவப்பெருமாள் திருவவதாரம் பண்ண நட்சத்திரம், திருவவதார உற்சவமே சித்திர மாசம் ஹஸ்த நட்சத்திரம். பிரம்மா யாகம் செய்ய அஸ்வமேத யாகத்திலே அந்த ஹவிஸை சேர்த்த அடுத்த நொடி அதிலிருந்து அந்த யாக தீயிலிருந்து எம்பெருமான் ஆவிர்பவித்தான். சைத்திர மாசம் ஹஸ்த நட்சத்திரத்துல சுபமான அந்த வேளையிலே பெருமான் ஆவிர்பவித்து தேவப்பெருமாள் தேவாதிராஜன் வரதராஜன்கிற திருநாமத்தோடு இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல பெருமாள் கோவில்ல சேவை சாதிக்கிறார். அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான்னு பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். அப்ப அத்தியூரான் ஹஸ்திகிரிங்கிற அந்த க்ஷேத்திரத்துல எழுந்துள்ள இருக்கிற தேவப்பெருமாள் அவர் கிருத்தயுகத்துல பிரம்மா யாகம் செய்த சமயத்திலே சித்திர மாசம் ஹஸ்த நட்சத்திரத்துல அவதரித்தார். அன்னைக்கு அவதரித்த அந்த எம்பெருமான் தொடர்ந்து தன்னுடைய நட்சத்திரத்திலேயே பல ஆச்சாரியர்களை அவதரிக்கும்படி செய்தான். ஆழ்வார்கள் யாரும் ஹஸ்தத்தில் அவதரிக்கல. ஆனால் அந்த குறை தீர பல ஆச்சாரியர்களும் இதே ஹஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்து, அதுவும் தேவப்பெருமாளாலேயே தூண்டுவிக்கப்பட்டு பலரும் அவதரித்து அவராலேயே இந்த சம்பிரதாயத்துக்கு பலரும் தொண்டு புரிந்திருக்கிறார்கள். சம்பிரதாயத்தை ரட்சித்த பெருமாள்னு சொல்லணும்னா அது காஞ்சி தேவப்பெருமாள் தான். முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் அவரை திருவெக்காங்கிற திவதேசத்திலே அவதரிக்கும்படி அனுகிரகித்தார். அடுத்து இறுதியான திருமங்கை ஆழ்வாரை தன்னுடைய திருவடிக்கு வந்து அங்க நிதியை பெற்றுக்கொண்டு பாகவத ததியாராதனத்துக்கு உபயோகிக்கும்படி பெருமான் கட்டளையிட்டான். கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிரெண்ணம்னு திருமங்கை ஆழ்வாராலே பல்லாண்டும் பெற்றான் பெருமான். ஆழ்வார்களுக்குள்ள முதல் ஆழ்வார் இறுதியான ஆழ்வார் இருவரையும் தேவப்பெருமாள் கட்டாட்சித்தார். ஆனா திருப்தி போரல. இனி மேற்கொண்டு ஆச்சாரியர்கள் அவதரிக்கும்படி செய்து
அதுல ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரித்த எம்பெருமானார் சுவாமி ராமானுசர் இளையாழ்வார தன்னகடத்தே இருப்பிடத்திலேயே அருகே அழைத்து கொண்டு அங்கேயே குழந்தைய வச்சு ரட்சிக்குமா போல ஈன்ன முதல் தாய் ஸ்ரீபெரும்புதூர் கேசவ பெருமாளாக இருக்கட்டும், வளர்த்த இதத்தாய் யாருன்னா அது பெருந்தேவி மணலாமாளனான பேரருளாள பெருமாள். அவர் தான் வளர்த்தார். எப்போ ஆபத்து வந்த காலத்துல வேடன் வேடுவச்சியாகலாம் போய் அங்க விந்திய மலைச்சாரலிலிருந்து ஒரே ராத்திரி இரவு பொழுதுக்குள்ள அந்த இளையாழ்வாரை மீட்டு கொண்டு வந்தார்னா எத்தனை பரிவு பிரேமம் அவரிடத்துல. எம்பெருமானாரை காத்து கொடுத்த பெருமாள் தேவப்பெருமாள். சரி, திருவரங்கத்துல இருந்து அவர் நிர்வாகம் பண்ணணும், இனி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையே நாயகனாக இருந்து வழி நடத்த வேண்டும்னா அதற்கு திருவரங்கத்துக்கு தான் அவர் போகணும், அங்கதான் இருப்பிடமாக கொள்ளணும்னா சரி என்று தன்னுடைய திருவுள்ளம் கஷ்டப்பட்டாலும் திருவரங்க பெருமாளரையர் கேட்கிறச்ச எம்பெருமானாரையே தாரவார்த்து கொடுக்குமா போல கொடுத்தார். இப்படியெல்லாம் சம்பிரதாயத்தை கொடுத்தவர். பின்னாடி பல பிள்ளை லோகாச்சார் இவர் தேவப்பெருமாளே பிள்ளை லோகாச்சாரியராக அவதரித்தார் என்று தெரிவிப்பார்கள். அவருக்கு கட்டளையிட்டு கிரந்தமாக ரகசியங்களை எல்லாம் எழுதி வைக்க வேண்டும். வெறுமனே உபதேசமாக இருந்தால் பலருக்கும் கிட்டாதே, இதையெல்லாம் ஏடுபடுத்தி வைக்க வேண்டும்னு நியமனம் சாதித்தார். அதே மாதிரி நம்பிள்ளையினுடைய ஈடு காலக்ஷேபத்தை வடக்கு திருவிதி பிள்ளை பட்டோலை கொள்ள அதை அதாவது ஈயுண்ணி மாதவ பெருமாள், ஈயுண்ணி பத்மநாபா பெருமாள், நாலூர் பிள்ளை, நாலூர் ஆச்சான் பிள்ளைன்னு 4 பேர் வரிசையா ஒவ்வொருத்தருக்காக வர நாலூர் ஆச்சான் பிள்ளை இடத்துல நியமனம் சாதித்து நீர் இனிமேல் இந்த கிரந்தத்தை பலருக்கும் வெளியிட வேண்டும், ஒருத்தருக்குன்னு வெளியிட்டால் போராது, பல சிஷ்யர்களுக்கு உபதேசிக்க வேண்டும்னு சொல்லி அவரிடத்திலிருந்து திருவாய்மொழி பிள்ளைக்கு வர அவரிடத்திலிருந்து மாமுனிகளுக்கு வரும்படி இத்தனையும் பெருக்கி கொடுத்தவர். அதுவும் காஞ்சி தேவப்பெருமாள். இப்படி பல கைங்கரியங்களை புரிந்தவர். அவர் பல ஆச்சாரியர்களாக அந்த எம்பெருமானே அவதரித்தான் என்னும் சொல்லுவது உண்டு. அதே சித்திர மாசம் ஹஸ்த நட்சத்திரத்தில எம்பெருமானாருக்கு பிரியமான சிஷ்யராக ஒரு சிஷ்யன் அவதரித்தார். தேவராஜன் வரதராஜன் அவருக்கும் திருநாமம். கிடாம்பியாச்சான்னு பின்னாடி ஏற்பட்ட திருநாமம். அவருக்கு இயற்பெயர் தேவராஜன் வரதராஜன் என்னது அவருக்கு திருநாமம். அவர் ராமானுசருடைய பிரபாவத்தை அறிந்தவராய் திருவரங்கத்திலே சென்று ராமானுசருடைய சிஷ்யராக அங்கேயே வசித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்துல சரித்திரம் பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஆச்சாரியரை பத்தி அனுபவிக்கிறதுன்னா கசக்கிறதா? எத்தனை தடவை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். திருவரங்கத்துல எம்பெருமானார் ஸ்ரீரங்க நிர்வாகத்தை கைப்பற்றினார். திருவரங்க அமுதனார் அதுவும் அனுபவித்தோம். பங்குனி மாசம் ஹஸ்த நட்சத்திரம் தான் திருவரங்கத்து அமுதனாருடைய திருநட்சத்திரம். அதே ஹஸ்தம் பாருங்க, ஒரு ஹஸ்தத்துக்கு கூரத்தாழ்வான் அவதரித்தார். கூரத்தாழ்வானுடைய சிஷ்யரான திருவரங்கத்தமுதனார் அவதரித்தார். எம்பெருமானாருடைய சிஷ்யரான கிடாம்பியாச்சான் அவதரித்தார். நடாதூரம்மாள் அவதரித்தார். இப்படி பலரும் ஹஸ்த நட்சத்திரத்துல அவதரித்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் இப்ப இந்த கிடாம்பியாச்சான் தேவராஜன் வரதராஜன்கிற திருநாமத்தோடு இங்க எம்பெருமானாருடைய சிஷ்யராக வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலே ஸ்ரீரங்க நிர்வாகத்தை திருவரங்கத்தமுதனாரிடத்திலிருந்து கைப்பற்றி மேற்கொண்டு நன்றாக நிர்வகித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய பல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இது பிடிக்கல. யாரோ காஞ்சிபுரத்திலிருந்து ஒருத்தர் இங்க வந்து நம்ம ஊர்ல திருவரங்கத்துல இருந்து கொண்டு இவர் என்ன இந்த கோவிலை நிர்வகிப்பது, அதெல்லாம் கூடாதுன்னு அப்பவே சிலருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டது. அப்ப பெரிய ஆச்சாரியர் யாராக இருந்தாலும் பொறாமைங்கிறது அவரிடத்துல சட்டென்று பலருக்கும் வந்து விடுகிறது. அந்த குணம் கூடவே கூடாது, பொறாமை இருக்கவே கூடாது. எம்பெருமானாரிடத்துல இப்படி பொறாமைப்பட்டு அசூயையோடு பலரும் இவர் இருப்பதினால்தானே இப்படி எல்லாம் நடக்கிறது, அவருடைய பெருமை எப்படியாவது குறைத்து விட வேண்டும், அவருக்கு விஷமே கொடுத்துடலாம் என்ற அளவுக்கு முடிவு செய்தனர். 2 முறை முயற்சித்தனர். யாருக்கு? ஆதிசேஷன் ராமானுசரை அவதரித்த சமயத்திலே அவருடைய பெருமையை இவர்கள் பொறுத்து கொள்ளாமல், அது என்ன அவருக்கு பெருமை, நம்ம ஊர்ல இல்லாம வெளியூர்ல இருந்து இவர் வந்துட்டு நம்ம ஊரை நிர்வகிக்கிறேன்னா இதெல்லாம் கூடாது அப்படின்னு சிலர் ஒன்று திரண்டு விஷமிடலாம் என்று பார்த்தனர். அப்படி கொடுக்கிறச்ச 2 தடவை முயற்சித்தனர் என்ன நூல்கள் தெரிவிக்கிறது. ஒன்று, திருவரங்கத்துல பெரிய பெருமாள் சன்னதி அந்த தீர்த்தத்தை தினப்படி எம்பெருமானாருக்கு கொடுப்பர். வாங்கிக்கிறது வழக்கம் தானே. சன்னதிக்கு போய் மங்களாசாசனம் செய்தால் பெருமானுடைய தீர்த்தத்தை வாங்கி பருகுவர். அப்படி தீர்த்தம் கொடுக்கிற சமயத்துல அந்த அர்ச்சகரை மிரட்டி அவரிடத்துல சற்று விஷத்தை கொடுத்து இந்த உத்திரணியில தீர்த்தத்துல கலந்து, வட்டில இருக்கிற தீர்த்தத்துல கலந்து இது அவருக்கு கொடுக்க வேண்டியது என்ன அப்படி ஒரு ஏற்பாடு செய்து அவரும் இசைந்தார். வேறு வழி இல்லாமல் ரொம்ப அவருக்கு உபதிரவப்படுத்த கட்டாயப்படுத்த சரி என்று அந்த அர்ச்சகரம் இசைந்து அவருடைய அந்த இதற்கு விஷத்தை கொடுக்க சொன்னால் ராமானுஜரும் வாங்கின்றார். முதல் தடவை வாங்கின்றார், 2 தடவை வாங்கின்றார், 3 தடவை வாங்கின்றார். அதற்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, ஓ இவர்கள்லாம் இப்படி ஏதோ செய்திருக்கிறார்கள், இனி பெருமான் பார்த்து கொள்ளட்டும். இதே போல தானே பிரஹ்லாதன்
அவனும் விஷத்தை தைரியமா வாங்கி சாப்பிட்டான். எந்த ஆதிசேஷன் மேல எம்பெருமான் படுத்து கொண்டிருக்கிறான், அந்த ஆதிசேஷனுடைய நெஞ்சுதானே இது, இது ஒன்னும் என்ன பண்ணாதுன்னு எவ்வளவு தைரியமா அவர் உண்டாரோ பிரஹ்லாத ஆழ்வான். அதே போல ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ராமானுசரும் வாங்கி அமுது செய்தார். ஆனால் அவருடைய திருமேனிக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடி பெருமான் அந்த விஷத்தை அப்படியே தடுத்து விட்டான். அதனால எந்த பாதிப்பும் இல்லாதபடி தடுத்து விட்டான். 2 நாள் ஆச்சு. அவர் நல்லா தெம்போட உலா வருகிறத பார்த்து இவர் பிரமிச்சு போயிட்டார். என்னது விஷம் கொடுத்திருக்கோம், ஒன்றும் ஆகாமல் இவர் இவ்வளவு தைரியமா இருக்காரு, எந்த விதமான பாதிப்பும் இல்லையே இவருக்கு என்ன, அத்தோடு ஓய்ந்து போயிருக்கலாமா, இன்னொரு தடவை முயற்சிக்க வேண்டும் என்ன மீண்டும் அவர்கள் முயற்சித்து, இந்த தடவை தீர்த்தத்துல கொடுக்க வேண்டாம், தீர்த்தத்துல ஒருவேளை விஷத்தை கலந்தால் வீரியம் இல்லாமல் போயிடுக்கோ என்னமோ, அதனால ஆகாரத்துல கரைத்து கொடுக்கலாம் என்ன விஷ அன்னத்தை இட முயற்சித்தனர். மாதுகரம் சன்னியாசிகளுக்கெல்லாம் ஒரு தர்மம், தாங்களே சமைத்து உணவு உண்ணுதல் இது கூடாது, நெருப்பையே அவர்கள் தொடக்கூடாது, தாங்களே நெருப்பை மூட்டி அதுல அன்னத்தை சமைத்து சாப்பிடுவதுங்கிறது கூடவே கூடாது. அப்ப எப்படி அவர்கள்னா ஆகாரம் எப்படி எடுத்துக்கொண்டு அந்த ஜீவனம் வாழ்ந்துதானே ஆகணும், ஏதோ ஆகாரம் அவர்கள் எடுத்துக்கொள்ளணுமே, என்ன செய்தனர்னா அதுவா அதற்குன்னு அக்ரஹாரங்கள்னு இருக்கும், அங்க வேற யாரும் வசிக்க மாட்டா, அந்தணர்கள் மட்டும்தான் வசிப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த அக்ரஹாரத்திற்கு சென்று 6 திருமாளிகையோ 7 திருமாளிகையோ 8 திருமாளிகையோ ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு அதற்குள்ளே போய் பிக்ஷை எடுத்து வாங்கி கொண்டு வந்து அதை உண்ண வேண்டும். பக்குவமான அன்னம், அதாவது கிரகஸ்தர்கள் இல்லறத்தவர்களா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பிக்ஷை எடுப்பார்கள். அவர்களும் வீதியார சென்று பிக்ஷை எடுத்தால் அவர்களுக்கு தளிகை பண்ணாத, அது தளிகை பண்ணாம சமைக்காத சோறு, சமைக்காத அரிசியாக இட வேண்டும். அந்த அரிசி பருப்பு அதெல்லாம் பச்சையான அரிசியை கொடுத்தால் அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு கிரகத்துல கொண்டு போய் தங்களுடைய தர்மபத்தினி இடத்துல கொடுக்க அவர் சமைத்து கொடுத்து பெருமான கண்டர்ல பண்ணி சாப்பிடுவது. இது கூறத்தாழ்வான் கொண்டிருந்தார். அவர் தினப்படி உஞ்சவிருத்திக்கு போய் வீதியார எழுந்தருளி அங்கு ஒவ்வொருத்தரிடத்துலையும் அரிசி பருப்பை எல்லாம் பெற்று கொண்டு வந்து அது தம்முடைய தேவிகளான ஆண்டாளிடத்துல கொடுத்து மேற்கொண்டு அதை சமைத்து திருவாராதனம் செய்துதான் அவர் உண்ணுவார். இதுதான் அவர் கொண்டிருந்தார். ஆனால் கிரகஸ்தர்கள் சமைப்பதற்கு அவர்களுக்கு உண்டு, தர்மம் உண்டு. இல்லறத்தனா இருப்பவன் மனைவியின் மூலமாக சமைத்து உணவை உண்ணலாம். ஆனால் சன்னியாசிக்கு அந்த மாதிரி மனைவி கிடையாது, அவர் நெருப்பையும் தொட முடியாது. அப்ப என்ன பண்றது? அதனால இந்த பிராமணர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் அவர்கள் தளிகை பண்ண பிரசாதத்தை வழங்குவார்களாம். அதை துணியில பெற்றுக்கொண்டு வந்து அதையும் அப்படியே நேரம் எடுத்துட்டு கூடாது, போய் காவேரி நதியில அதை நன்றாக அலசுவார். அந்தந்த சன்னியாசி எங்க இருக்காரோ அந்த நதி தீர்த்தத்துல கட்டியா முடிச்சு போட்டு இருக்கக்கூடிய அந்த துணிக்குள்ள அன்னம் இருக்கு, அதை முடிச்சு போட்டு அந்த நதி வேகத்துல அப்படியே அலசணும். அலசினா என்ன ஆகும்? அதுல என்ன உப்பு காரம் புளிப்பு தித்திப்பு என்னென்ன போட்டு யார் யார் என்னென்ன கொடுத்தாலோ எல்லாம் ஜலத்தோட ஜலமா கரைஞ்சு போயிடும். மீதி இருக்கிறது வெறும் சுத்தான்னம், வெறும் அன்னமாக இருக்கும். அந்த அன்னத்தை தான் இவர்கள் ஸ்வீகரிக்க வேண்டும். ஒருவேளை உணவு மட்டும்தான். ஒருவேளை உண்டால் யோகின்னு சொல்றோமே, ஒருவேளை உண்டால் யோகி இல்லை, யோகிகள் ஒருவேளை உண்ணவர்கள். அதற்காக நான் ஒருவேளை நன்னா தினப்படி ஒருவேளை சாப்பிடுறேன் அதனால நான் யோகி ஆயிட முடியுமா? சாப்பிடுவதனாலதான் யோகி ஆயிட முடியாது. பெருமானிடத்துல அன்போடு இருந்து அவரை பத்தி சிந்திக்கத்தான் யோகம்ங்கிறதே கைகூடும். நான் ஒருவேளை தினப்படி நன்னா மூக்கு பிடிக்க சாப்பிடுறேன் அதனால நான் யோகி ஆயிடுவேனான்னு கேட்டா அப்படி ஆக முடியாது. யோகிகள் ஒருவேளை உணவு உண்ணுவார்கள் என்றுதான் அதற்கு பொருள். அப்ப சன்னியாசிகள் ஒருவேளை மட்டும்தான் ஸ்வீகரிப்பார்கள். இந்த மாதிரி ராமானுசனும் போய் மாதுகரம் என்று அதற்கு பெயர். மாது பெண்கள், பெண்கள் தங்கள் கைகளால இப்படி அன்னத்தை விட அதை பெற்று கொண்டு வந்து சுவாமி அமுது செய்வராம். அதனால மாதுகரம் என்று அதற்கு பெயர். அப்படி எழுந்தருளி வீதியார அன்னத்தை வாங்கி கொண்டு வருகிறார். இதை பார்த்த இந்த பொறாமைக்காரர்கள் இந்த அன்னத்துல விஷத்தை கலந்துட வேண்டியது. ஒரு திருமாளிகையை பார்த்து நன்னா பேசி ஒரு இடத்துல மிரட்டி உருட்டி எப்படியாவது நாளைய தினம் ராமானுசர் வரும் பொழுது விஷம் கலந்த அன்னத்தை இட வேண்டும் என்று நிர்பந்திக்க அவளும் வேறு வழி இல்லாமல் ஏதோ மிரட்டினதுனால சரின்னு இசைந்தார். இசைந்த பிற்பாடு இப்போ விஷத்தை கொடுத்தாச்சு, கலந்தாச்சு. அடுத்த நாள் வந்துட்டார். ராமானுசர் வாசல்ல வந்து பிக்ஷைன்னு கேட்கிற சமயத்துல ஒரு தயங்கி 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 எடுத்து கொண்டு வருகிறாள் ஒரு அம்மையார். அவன் பக்கத்திலேயே தூரத்துல இருந்து மிரட்டின்னு இருக்கான். அவனை வேற பார்த்து பயப்படுறா. ஆனா வெளியில சொல்லவும் முடியல. ஆனா எப்படி அவருக்கு சொல்லாமல் இருக்கவும் முடியலையே. இப்பேற்பட்ட ஆச்சாரியரிடத்துல அபச்சாரப்படுவதா? விஷம் கலந்த அன்னத்தை இட்டு எவ்வளவு நம்பிக்கையோடு வந்து பெறுகிறார். அந்த நம்பிக்கையை கெடுக்குமா போல நான் நடக்கிறேனேன்னு ஒரு பக்கம் உள்ளம் பதபதைக்கிறது. என்ன செய்ய முடியலையேன்னு, என்ன செய்வதுன்னே தெரியலையேன்னு தவிக்க அன்னத்தை வழங்கிட்டாராம். அந்த அம்மையார் அன்னத்தை பிரசாதத்தை சேர்த்த பிற்பாடு காலாலே கீழே மனத்தை அப்படி கீறி என்னமோ ஒரு செய்கையினால வெளிப்படுத்தினாராம். தயங்கி தயங்கி நின்று கண்கள்ல ஜலம் விட்டு கொண்டு இப்படி செய்யக்கூடாத காரியத்தை செய்து விட்டேனேங்கிறத அப்படி வெளிப்படுத்த
பெருமானார் யோசித்தார், கணப்படி இப்படி எல்லாம் இருக்காது, இன்னைக்கு என்ன ஏதோ மாறுபாடு இருக்கிறது, என்னன்னு புரியவில்லையேன்னு புரிந்தவர், ஓஹோ ஏதோ இதுல விஷத்தை கலந்திருக்கிறார்கள், பொறாமைக்காரர்கள் செய்த சதி போல இருக்கிறது என்று தெரிந்து கொண்டார். சரி, அதை பரீட்சிக்கலாம் என்று கொண்டு நேரே காவேரி கரையில கொண்டு போய் அப்படி அலச போனால் மீன்கள், அதுல ஓடிக்கொண்டிருக்கிற மீன்கள் அந்த ஜலம் பட்டு அதெல்லாம் அப்படியே பிராணனையே விட்டுடுத்தான். இந்த ஜலத்துல போய் அலச எந்த விஷ அன்னம் கலந்த அந்த நீர் பட்டு அங்க இருக்க மீன்கள்லாம் இறந்து போக ஐயோன்னு துடித்தார். பரீட்சை பண்ணி போய் கடைசியில இந்த மீன்களுக்கு பிராணம் போய்விட்டது. சரி சரி, நல்ல வேளை இதுல விஷம் கலந்த அன்னம்ங்கிறது தெரிய வந்தது. இவ்வளவு பொறாமையா, நாம ஏதோ நன்மைக்காக செய்ய வந்தால் நம்மிடத்துல இத்தனை பொறாமையோடு இருக்கிறார்கள்னா வேண்டவே வேண்டாம், இன்னைக்கே எனக்கு உணவே வேண்டாம், நான் உபவாசமாக இருந்து விடுகிறேன், இனிமே ஒரு வேளை கூட அன்னமே இல்லாமல் எத்தனை நாள் இந்த ஆயுஷ் இருக்கிறதோ அத்தனை நாளும் இப்படியே வாழ்ந்து விடுகிறேன் என்ன உறுதி கொண்டவராய் அன்றிலிருந்து ஆகாரமே இல்லாமல் இருந்தாராம் சுவாமி ராமானுஜர். அவருக்கு இந்த நிலைமையா? ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம், நம்மை திருத்துவதற்காக பெருமான் நியமித்து கீழே அவதரித்திருக்கிறார்னா அவருக்கே ஒரு தடவை விஷம் வைத்து 2 தடவை விஷம் வைத்து இனிமே நான் ஆகாரமே உட்கொள்ள போவதில்லைன்னு அவர் உறுதி எடுக்கிறார்னா இதெல்லாம் தேவையா? அவர்களுடைய வாழ்க்கையில கூட இந்த அளவுக்கு பிராண சங்கடம், பிராணனுக்கே ஆபத்து ஏற்படுகிற கட்டம் எல்லாம் வந்திருக்கிறதுன்னா நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை, நல்ல சௌக்கியமா தான் இருக்கும். அப்ப நாம் எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கணும், எந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே தளர்ந்து போயிடுவோம், என்ன ஏதோ பக்தி பக்தி வைஷ்ணவம் அது இதுன்னு எல்லாரும் சொல்றான், ஆனா பெருமான் ஒண்ணுமே கண்ணையே திறக்கலையே, என் குடும்பத்துல எந்த கஷ்டமும் விடியலையேன்னு இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தால் பிராணனுக்கே ஆபத்து வந்தால் கூட தைரியமா அவர் இருக்கார். பெருமானிடத்துல ஒரு புகார் கூட பண்ணல, நீ சொல்லி நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஆபத்து வந்துடுத்தேன்னு ஓன் அவர் கதறினாரா, அழுதாரா, குற்றம் சாட்டினாரா? எதுவுமே பண்ணலையே. அப்ப நாமெல்லாம் எந்த நிலைமையில இருக்கிறோம், அந்த நிலைமைக்கு ஏற்றாற் போல எப்படி பெருமானுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படி ஆபத்து வந்தது, அவர் சாப்பிட வேண்டாம், இனி உபவாசமாக இருக்கலாம் இருந்து கொண்டிருந்தார். ராமானுஜர் உபவாசம் இருக்காருன்னா சாமானியப்பட்ட விஷயமா? ஊர் முழுக்க பரவியது, திருவரங்கம் முழுக்க பரவி சிஷ்யர்கள்லாம் கொதிச்சு போயிட்டான். இன்னும் எல்லாரும் வந்து பிரார்த்திக்கிறார், இல்ல வேண்டாம். எப்ப அவர்கள் பொறாமை பிடித்தவர்கள் என்னிடத்துல இன்னும் பொறாமையோடு இருக்கிறார்களோ அப்ப என்னிடத்துல ஏதோ அந்த பொறாமைப்படுற அளவுக்கு ஒரு குணம் இருக்கா, அவர்கள் பொறாமை முதல்ல போகட்டும், எல்லோரும் திருந்தின பிற்பாடு நான் உணவு உண்ணுகிறேன் என்ன இவர் உறுதியாக இருந்தார். விஷயம் அப்படி ஊர் கடந்து எல்லோருக்கும் போக திருக்கோஷ்டியூர் நம்பி 18 தடவை ராமானுஜர் நடந்து சரமஸ்லோக அர்த்தத்தை பெற்றார். அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியர் திருக்கோஷ்டியூர் நம்பி, அவருக்கு இந்த விஷயம் போய் எட்டியதான், காதுல விழுந்த உடனே துடிச்சு போயிட்டார். ஒரு சரமஸ்லோக அர்த்தத்தை உபதேசிக்கணும்னு ஒரு தடவை போய் பிரார்த்தித்தா உபதேசிக்க மறுத்தவர் அடுத்த தடவை வாரம் அப்படின்னு திருவரங்கத்துல இருந்து திருக்கோஷ்டியூருக்கு 18 தடவை நடக்க விட்டவர். ராமானுஜர் உணவு உண்ணாமல் உபவாசமாக இருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே அவரால் தாங்கிக் கொள்ள முடியலையாம். தாங்கிக் கொள்ள முடியாமல் நேர புறப்பட்டுட்டார். ஆச்சாரியரை புறப்பட்டு சிஷ்யர்களோடு சேர்ந்து அப்படி திருக்காவேரி கரைக்கு வரைக்கும் அழுகை வந்தாச்சு. இந்த செய்தி இப்ப சிஷ்யர்கள் மூலமாக ராமானுஜருடைய செவியிலே வந்து சேர அவருடனே பார்த்தார். ஆச்சாரியர் புறப்பட்டு வருகிறார்கள், நம்ம வெறும் ஆறி இருப்பதா அமர்ந்து இருப்பதா கூடாதே, ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவனை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும். வைஷ்ணவனே இன்னொரு வைஷ்ணவன் அழைக்கணும்னா ஆச்சாரியனை சிஷ்யன் கண்டிப்பா போய் அழைத்து கொண்டு வர வேண்டும். நேரே நடப்போம் என்று காவேரி ஆத்தங்கரைக்கு போய் அவரை நேரே கண்டு அழைத்து வர வேண்டும் என்று நடந்தார். நடந்து வந்து கரையில நின்று இருக்கார். அந்த பக்கம் அவர் அப்படியே கண்ணில் தென்பட ஆரம்பித்தார். அருகே வர வர சற்று நன்னா அவருடைய திருமேனி சேவையாகிற சமயத்துல விடால்னு கீழே விழுந்தார். வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணமே பூவி. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் மற்றொரு ஸ்ரீ வைஷ்ணவனை கண்டால் கீழே விழுந்து வணங்க வேண்டும் என்ன பிரமாணம் தெரிவிக்கிறது. எதை போலே? தண்டத்தை போலே. ஒரு தண்டம், ஒரு தடி, கையில ஊன்றுகோலுக்கு ஒரு தடி வச்சுட்டு இருக்கோம். அந்த தடியை அப்படி விட்டுட்டு கையை எடுத்துட்டோம்னா எந்த பக்கம் விழணும்னு யோசித்து கொண்டு விழுமா? கிழக்க விழலாமா, மேற்க விழலாமா, தெற்க விழலாமா, வடக்க விழலாமா, எங்கேயாவது சேரு சகதி இல்லாத இடத்துல விழலாமா, எதுவுமே யோசிக்காது. விட்டால் தொடக்குன்னு எப்படி விழுமோ அது மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்தால் சேரா இருக்கு இங்க வேண்டாம், நல்ல பளிச்சுன்னு இருக்கிற இடத்துல விழலாம், ஒரே வெயிலா இருக்கு நிழல்ல விழலாம், எதையுமே பார்க்க கூடாது. வெயிலோ மழையோ எதையும் பொருட்படுத்தாமல் வைஷ்ணவனை கண்ணால பார்த்துட்டோம்னா கீழே விழுந்து வணங்க வேண்டுமா? இது சாமானிய பாகவத வைஷ்ணவர்களுக்கே சொன்னால் ஆச்சாரியனுக்கும் அதே போலத்தானே சிஷ்யன் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய திருமேனி சேவையான உடனே இவர் காவேரி ஆத்தங்கரை மணல்ல அப்படியே கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பித்தார். அதுல தண்டம் சமர்ப்பிக்கிறதுனா என்ன? நாம கூட கீழே விழுந்துடுவோம், விழுந்து பிரணாமத்தை செஞ்சு எழுந்துருவோம். அப்படி எழுந்துக்க கூடாதான். ஆச்சாரியன் பார்த்து
போதும் எழுந்துருன்னு சொல்லணும். அவர் நியமிச்சுதான் நம்ம எழுந்துக்கணுமே தவிர ஆச்சாச்சு நம்மளால முடிஞ்சது இவ்வளவுதான், ஒரு தடவை சேவிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம சேவிக்கிறதே அவர் அங்கீகாரம் பண்ணி போதும் எழுந்துருன்னு சொல்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா? ராமானுசர் இப்ப கீழே விழுந்து சேவித்தவர் காத்துட்டு இருக்கார். திருக்கோஷ்டியூர் நம்பி அருகே வரார், நின்றுட்டு இருக்கார், ஒண்ணுமே சொல்லல. ஒரே கொதிக்கிற மணல், 12-1 மணி வெயில் சமயத்துல வந்திருக்கார். வந்த அந்த சமயத்துல ஆத்தங்கர மணல் எப்படி கொதிக்கும்? நம்ம இந்த தெருவில் நடந்து போறதுக்கே முடியலையே. ஆத்தங்கர மணல்ங்கிறது எவ்வளவு அந்த வெயில்ல எவ்வளவு கொதிப்பா இருக்கும், எத்தனை உஷ்ணம் அது கொதிச்சு போயிருக்கும். அந்த மணல்ல இப்ப ஆதிசேஷன் அவர் அவதாரமா இருக்கக்கூடிய ராமானுசர் அப்படியே செக்கச்சவேல இருப்பாராம். அவருடைய திருமேனி சேவித்தால் பாலை போல அவ்வளவு சிகப்பு நிறம், அந்த வெண்மை நிறம், வெண்மையான சிகப்பு நிறத்தோடு அவர் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். பற்பமனத்திகள் பைங்கயலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் என்ன எம்பார் அந்த திருமேனி எப்படியெல்லாம் அனுபவித்தார். அப்பேற்பட்ட உயர்ந்த திருமேனி இப்ப ஆத்தங்கர மணல்ல அப்படியே கிடக்கிறது. மணல் கொதிப்புல சூட்டுல அப்படியே சயனித்தவாறு கிடக்கிறார். சேவித்தவாறு பிரணாமத்தோடு அப்படியே கிடக்கிறார். ஆர்த்தன் இருக்கார் திருக்கோஷ்டியூர் நம்பி. ஆனா பதிலே சொல்லி எழுந்துருன்ற வார்த்தையே சொல்லவே இல்லை, வெறுமையே நின்று கொண்டிருக்கிறார். மத்தையோருக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆச்சாரியரை போய் நீ எழுந்துருன்னு சொல்லுன்னு நம்ம போய் சொல்ல முடியுமா? இல்ல இவரை தான் நீ எழுந்துருன்னு நம்ம சொல்ல முடியுமா? இதையும் நம்மளால பண்ண முடியாது, அதையும் நம்மளால பண்ண முடியாது. அங்க போய் சொன்னா நாம யாரு ஆச்சாரியம் நியமிக்கிறதுக்கு? நம்முடைய ஆச்சாரியர் ராமானுஜர், அவருக்கே ஆச்சாரியர் அவர்னா அவரிடத்துல போய் என்ன நீ இன்னும் பார்த்துட்டு இருக்க, எழுந்துருன்னு சொல்ல மாட்டியான்னு போய் கேட்க முடியாது. சரி, இவரை தான் எழுந்துருன்னு நாம யார் சொல்றது? அதை சொல்றதற்கும் அதிகாரம் அவருக்குத்தான் உண்டு. யாரும் ஒன்றும் செய்யாமல் வாய் மூடி அப்படியே மௌனமா இருந்தனர் எல்லோரும். அந்த சமயத்துல தான் இந்த தேவராஜன் வரதராஜன்கிற இந்த ஆச்சாரியர், இன்னைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய கிடாம்பி ஆச்சான், அவர் தேவராஜன் திருநாமத்தோடு இருந்தாரா? அவர் சடக்கென யோசித்தார். போரும் கருமுகை மாலையை வெயில்ல போட்டு வாற்றதா. நல்ல கருமுகை புஷ்பம், குறுக்கத்தி புஷ்பம், மனோரஞ்சிதம் புஷ்பம், மல்லி புஷ்பம், ஏதோ ஒரு புஷ்பம் இருக்கட்டும், அந்த புஷ்பத்தை நல்லா தொடுத்துட்டு கொண்டு போய் உச்சி வெயில்ல அப்படி வெளியில வச்சுட்டா அதற்கா இந்த புஷ்பம் அந்த வெயில்ல வைக்கிறதுக்கெல்லாம் தாங்குமா? தொடுத்தது ஏதோ பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம், பாகவதர்களுக்கு சமர்ப்பிக்கலாம். உச்சி வெயில்ல கொண்டு போய் அப்படியே அங்க போட்டு சருகா உலர்த்துவதற்காக தொடுக்கணும், புஷ்பம் அதற்கு தாங்குமோ? அத மாதிரி புஷ்பம் போல திருமேனியா இருக்கக்கூடிய ராமானுசர் இந்த பாடுபடுகிறார். பார்த்துட்டு இருக்கிறதா கூடவே கூடாதுன்னு படால்னு உள்ளே குதித்து அவர் எங்கு சயனித்தாரோ அவருக்கு அடியில தாம் போய் சயனிச்சென்றார். ராமானுசர் படுத்துட்டு இருக்கார். சற்று கைகளை கொடுத்து அவரை உயர்த்தி தான் அதற்குள்ளே புகுந்து தன்னுடைய உடல் பூமியில படுமாறு, தன் முதுகுக்கு மேல ராமானுஜர் இருக்கும் மாதிரி இவர் போய் அடியில போய் நுழைந்து கொண்டாராம். என்ன பரிவு, என்ன பரிவு! அவருடைய திருமேனி வாட்டம் இதற்கு மேல நம்மால பார்த்துட்டு இருக்க முடியாது. போய் ஆச்சாரியர் ரட்சிப்பதுதான் ஒரு சிஷ்யனுக்கு கடமைன்னு உணர்ந்தவராய் அடுத்த வினாடியே எதுவும் பேசல, யாரையும் கேட்கல, போய் செடால்னு அப்படி செய்து அவருக்கு அடியில புகுந்து கொண்டு அப்படி கிடந்தார். ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், இந்த சோழியன் இருக்கானே எதற்கு வந்தான்னு தெரியலையே, வந்து ஏதோ ராமானுசர் அவர் பசி இல்லாம நன்னா பிரசாதம் உண்ணணும்னு 2 வார்த்தை சொல்லுவார்னு வந்து பார்த்தா கடைசியில பிராணனையே போக்க வந்துட்டாரா என்னன்னு தெரியலையே இந்த சோழியன். என்ன சற்று கடுமையாக வார்த்தை சொல்லி தன்னுடைய ஆச்சாரியர் பேர்ல இருக்கிற பரிவினாலே அவருடைய ஆச்சாரியர்னு பார்க்காமல் இவர் வந்தது எதற்குன்னு தெரியலையே, இவர் ரட்சிப்பதற்குன்னு வந்துட்டு கடைசியில பிராணனையே எடுக்க வந்துட்டாரா இவர் என்று சொல்லி சற்று கடுமையாக அப்படி சொல்லிக் கொண்டு கீழே போய் சயனித்தார். பார்த்த திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு ஆனந்த பாஷ்பம், கண்கள் அப்படியே நீர் பெறுகிறது. என்ன சிஷ்யன், என்ன சிஷ்யன், என்ன அடிமைத்தன்மையை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறான். 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சுத்தி இருந்தாலும் இன்னும் பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் வெறும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தான். இவர் தான் திருமேனி வாட்டத்தை பொறுக்காமல் தான் உடனே கீழே குதித்து தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆச்சாரியருடைய திருமேனிக்கு வாட்டம் இல்லாமல் இருக்கணும்னு ரட்சித்தாரா? இவர் தான் உத்தமமான ஆச்சாரியர்னு அவரை கூப்பிட்டு அழைத்து நன்றாக அணைத்து உச்சி முகர்ந்து பார்த்து, இனி தேவரியர் தான் இவருக்கு வேண்டிய தலிகை அமுதை தினப்படி செய்து கொடுக்க வேண்டும்னு நியமித்தார். போறோம், இனிமே மாதுகரம் போய் அகங்கள்ல அக்ரஹாரத்துல போய் பிக்ஷை எடுத்து உண்ணுவது இதெல்லாம் சாதாரண சன்னியாசிகளுக்கு. இவர் உயர்ந்த சன்னியாசி, கைங்கரியத்துக்காக சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டாரே தவிர உலகத்துல விரக்தி, குடும்பத்துல விரக்தி, அதனால இவர் போய் சன்னியாசம் வாங்கிக்கல. அதனால இவர் வாங்கின்றது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிர்வகிக்கணும். இந்த தென்னரங்கன் செல்வமுத்தம் திருத்தி வைத்து உலகம் அனைத்தையும் தன்னுடைய வசத்திற்கீழே கொண்டு வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கி அப்படியே பெருமானுக்கு கைங்கரியத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இவர் சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கார். இவருக்கு இந்த சாமானிய தர்மம் எல்லாம் பொருந்தாது. அதனால இவர் ஒரு மடத்துல எழுந்து கொண்டு மடத்துல தினப்படி தலிகை அமுது செய்ய பண்ணி அதை பெருமாளுக்கு கண்டர்ல பண்ணி இவர் உண்ணலாம்னு அந்த வரம்பையே அவர் மாற்றி கொடுத்தார். இதற்கு அனுமதி உண்டு, சாஸ்திரங்கள் இதை அனுமதிக்கிறது. அதனால இனிமே ஏக மாதுகரமாக நீர் உணவு உண்ண வேண்டும். ஏக மாதுகரம்னா
கிடாம்பியாச்சான் ஒருத்தர் மட்டும்தான் மடப்பள்ளியில தலிகை பண்ணுவார். அந்த தலிகையை மட்டும்தான் ராமானுஜன் ஸ்வீகரிக்கணுமே தவிர வேறு யாரு செய்தாலும் எடுத்துக்க கூடாதுன்னு நியமிச்சுட்டாராம். ஏன்னா இந்த அளவுக்கு பறிவோடு இருக்காருன்னா நிச்சயம் ராமானுஜருடைய திருமேனிக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு கிடையாது. அதனால வேண்டாத கண்ட பதார்த்தங்களை சேர்க்க மாட்டார். பரிவோடு இவர் அந்த பிரசாதங்களை தயார் பண்ணி அதை பெருமானுக்கு கண்ட்ரோல பண்ணி கொடுத்தால் ராமானுஜரத்தை ஏற்பதில் எந்த விதமான தடையும் இல்லை என்ன ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ அந்த உத்தமமான கைங்கரியம் ஆச்சாரியனுடைய திருமேனியிலேயே நமக்கு உத்தேசியம் நோக்குன்னு இருந்தவர். இதுல இருந்து நாமையும் அதைத்தான் கடைபிடிக்கணும். ஒரு சிஷ்யன்னா என்ன பண்ணணும்? ஆச்சாரியருடைய திருமேனிக்கு வாட்டம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவருடைய திருமேனி சிரமப்படாமல் அவர் எப்படி சௌகரியமா இருப்பாரோ அதற்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்து அவரிடத்திலிருந்து உபதேசங்களை பெற வேண்டும் என்பது இத முதல் விஷயமா இவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரா. அதுக்கப்புறம் இன்னும் இவரை பத்தி பல சரித்திரங்கள் உண்டு. சிலதை மட்டும் பார்ப்போம். இவருக்கு கடாம்பி ஆச்சான்கிற திருநாமத்தை பார்த்தோமே, அது கடாம்பு அப்படிங்கிற அந்த பெயர் ஆச்சான். ஆச்சான்னா ஆச்சாரியன் என்பது ஆச்சான் ஆகியிருக்கிறது. ஆச்சாரியன்கிற சொல்லு பலருக்கும் உண்டு. ஆச்சான்கிற திருநாமம் பலருக்கும் இருக்கு. நாயனார் ஆச்சான் பிள்ளை, பெரிய ஆச்சான் பிள்ளை எல்லோருக்குமே ஆச்சான்கிறது இருக்கா. அதே போல இவருக்கும் ஆச்சான்கிறது சேர்ந்தது. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சொல் கடாம்பு, அதுதான் கிடாம்பின்னு மருவிடுது. கடாம்புங்கிற சொல் கிடாம்பின்னு மருவி கிடாம்பியும் ஆச்சானும் சேர்ந்து கிடாம்பி ஆச்சான் ஆயிடுது. அது என்ன கடாம்பு? கடாம்பு, கடம்னா பானை, ஒரு குடம். அம்புன்னா ஜலம். அப்புங்கிற அந்த சம்ஸ்கிருத பதம் அது அம்புன்னு மாறி இருக்கிறது. அப்போ ஒரு குடம் முழுக்க ஜலம் வைத்து கொண்டு இவர் கைங்கரியம் செய்தார். அப்படி என்ன கைங்கரியம் செய்தார்? மணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்ட மணிமாயன் கவராத மடநெஞ்சால் குறைவிலமே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஏராளம் இளையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் குளம் குளமா அசுரர்களை நீராகும் படியாக நிரமித்து படைதொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே. பெருமானாலே ஆதரிக்கப்படாத எந்த பொருளும் எனக்கு வேண்டாம். பெருமான் என்ன ஆதரிக்கலன்னா இந்த ஆத்மாவே வேண்டாம். ஆத்மா ஆத்மீயங்கள்ல வைராக்கியம் வந்துடுத்தான் ஆழ்வாருக்கு. இத்தனை காலம் பொறுத்து பார்த்தார். திருவிருத்தம் 100 ஆச்சு, திருவாசிரியம் 7 பாசுரம் ஆச்சு, பெரிய திருவந்தாதி 87 ஆச்சு, திருவாய்மொழி 100, 200, 300, 400 ஆச்சு. பெருமாள் இன்னும் அனுகிரகிக்கிறதாவே தெரியல. என்னிடத்துல அவ்வளவு வெறுப்பு போல இருக்கு அவருக்கு. அவருக்கு என்னிடத்துல காதல் அன்பு இருந்ததுன்னா உடனே என்ன வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போயிருப்பார். ஏதோ என்னிடத்துல அன்பு இல்லாததுனாலதான் இன்னும் தாமதிக்கிறார் போல இருக்கு. அதனால என்னுடைய உடல் வேண்டாம், உடலுக்கு இருக்கக்கூடிய வர்ணம் வேண்டாம், என்னிடத்துல ஏதும் வேண்டாம், பெண்மையே வேண்டாம் என்று ஒவ்வொன்றுத்தியா வேண்டாம் வேண்டாம்னு மறுக்கிறார். அப்படி மறுக்கிறச்ச என்னுடைய மனசு நெஞ்சம் வேண்டாம்னு சொல்ற இடத்துல பாசுரத்துல தெரிவிக்கிறார். மணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்ட மணிமாயன். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! மணிமாயன் ஆச்சரியமான திருமேனியோடு விளங்குகிறான். திருமேனியை காட்டியே மயக்கி விடுகிறான். குணங்களை காட்டி மயக்குவது ஒரு பக்கம், திருமேனி அழக காட்டி மயக்குவது ஒரு பக்கம். பெருமானிடத்துல எல்லாமே நம்மை மயக்குமா போலத்தான் அமைந்திருக்கும். மாயம் என்ன மாயமேன்னு திருமழிசை ஆழ்வார் பல பாசனங்கள்ல அனுபவித்தார். அவருடைய ரூபத்தை பார்த்தால் பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். அப்படியே இந்த மாமா சொக்கு பொடி போடுறதுன்னு உதாரணம் தெரிவிப்பார். அந்த காலத்துல எல்லாம் வெள்ள குழந்தைகளை கடத்துபவர்கள் அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொடியை போட்டுட்டா அது மாமா மாமான்னு அவர்களுக்கு பின்னாடியே அப்படியே போய் அவர்களாலே கவரப்பட்டு இந்த குழந்தைகள் எல்லாம் வசியப்படுத்தி விடுவான், அழைத்து கொண்டு போயிடுவான். அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் வசியம் செய்வதற்கு கண்ணன் என்ன வச்சிருந்தார்னா அழகான புன்முறுவல். தன்னுடைய முகத்தை காட்டி ஒரு தடவை புன்முறுவல் செய்துட்டாருன்னா அவ்வளவுதான், எல்லாரும் வசப்பட்டுருவார். அதுக்கு முன்னாடி இவரோட என்ன சண்டை நடந்திருந்தாலும், இவர் என்னதான் வெண்ணெய் திருடி இருந்தாலும், பாலை திருடி இருந்தாலும், எதை போட்டு உடைச்சிருந்தாலும், அவருடைய வஸ்திரங்களை பிடிங்கிருந்தாலும், எத்தனையோ கோபம் இருந்தாலும், அவருடைய முகத்தை பார்த்து அவர் முறுவல் செய்து முத்தம் புகுந்து முத்தத்துள் புகுந்து நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா என்று நாச்சியார் திருமொழியில பாசுரம். அப்படி பெருமான் முற்றத்துக்குள்ள புகுந்து புன்முறுவல் செய்து என்ன சௌக்கியமா அப்படின்னு சிரிச்சுட்டு கேட்டாருன்னா எல்லாம் மறந்து போயிடும். அதுக்கு முன்னாடி என்ன நமக்கு அவருக்கும் சண்டை இருந்ததோ எல்லாம் மறந்து போய் இன்னைக்குதான் கண்ணன் வந்திருக்கார் அப்படின்னு அவரிடத்துல அன்பு வளர்ந்து வா கண்ணான்னு அழைத்து கொண்டு மடியில வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாராம். அப்போ அனைத்தையும் ஒரு நொடியில மயக்கி விட்டு அத்தனையும் மாத்தி விடுகிறாரா. அத்தனை அழகு அவரிடத்துல இருந்தது. அதைத்தான் மணிமாயன். ஒரு மணி, அழகான ஒரு விலை மதிப்பற்ற மணி, 10 கோடி ரூபாய் இருக்கும்னு வச்சுப்போம். அந்த மணியை ரொம்ப சுலபமா ஒரு முந்தானையிலயோ ஒரு உத்திரியத்திலயோ முடிச்சு போட்டு எடுத்துன்னு போயிடலாம்.
அதே 10 கோடி ரூபாய் நோட்டா இருந்ததுன்னா இதுக்குள்ள முடிச்சு போட முடியும். அதற்குன்னு தனியா ஒரு பெட்டி பார்த்து அதுல வைக்கணும், பயந்துட்டே வைக்கணும். யார் எந்த அதிகாரி பாத்திர போறாளோ, யார் எடுத்துட்டு போறாளோன்னு பயந்துட்டே வைக்கணும். அதே ஒரு மணி இருக்கிறதுன்னா அது அழகா முடிச்சு போட்டு எளிமையா வச்சுட்டுலாமா? அத மாதிரி எம்பெருமான் எளியவனம். அவனுடைய விலை மதிப்புன்னு பார்த்தால் விலை மதிப்பே அற்றவன், உயர்ந்தவன் பரமாத்மா, நம்ம எல்லோருக்கும் சுவாமியா இருப்பவன். ஆனா நம்ம இடத்துல பழகிறத பார்த்தா இவ்வளவு எளியவனாக இருக்கிறானே, அதைத்தான் மணிமாயன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார் தெரியுமோ? கைங்கரியம் செய்கிற சமயத்திலே பிழை இல்லாமல் கைங்கரியம் செய்ய வேண்டும்ங்கிறத கத்துக் கொடுத்தாராம். யாரு? எம்பெருமான் ஆழ்வாருக்கு கத்துக் கொடுத்தார். ஏன்னா அவர் தானே மயர் வர மதிநலம் அருண ஆச்சாரியர். ஆச்சாரியர்களுக்கு, அதாவது நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியராக இருந்தார். அதற்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்களுக்கு எல்லாம் தங்களுக்குன்னு ஒரு ஆச்சாரியர் இருந்து அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை வழங்கினார். ஆனா ஆழ்வார்களுக்குன்னு பார்த்தால் யாரும் ஆச்சாரியர்கள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி உபதேசித்ததா தெரியல. பெருமானே அந்த பொறுப்பை ஏற்றுட்டார். தானே ஆச்சாரியனாக இருந்து அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுத்து சேன முதலியாரை வைத்துக் கொண்டு பஞ்சசம்ஸ்காரம் செய்யப்பட்டது. இது குரு பரம்பரை இருக்கு. அவர் சேன முதலியாரை வைத்து பஞ்சசம்ஸ்காரம் செய்யப்பட்டு மேற்கொண்டு ஞானத்தை அவரே வழங்கினார். அப்ப அவரையே ஆச்சாரியன்னு பாவிக்கிறார். அன்னையாகி அத்தனாகி ஆளுமெம்பிரானுமாய் திருமழிசை ஆழ்வாரும் பாசுரத்துல அவர்தான் எனக்கு ஆச்சாரியன், அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே பல பாசுரத்துல பெருமான மாதா பிதான்னு சொல்லுவதோடு மட்டுமல்லாது அவனே நமக்கு ஆச்சாரியன் என்ன ஆழ்வார்கள் கொண்டிருந்தார்கள். அப்ப ஆச்சாரியன்கிற ஸ்தானத்துல அவர் இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ற சமயத்துல களை இல்லாமல், எந்த குற்றமும் இல்லாமல், தோஷம் இல்லாதபடி தொண்டு செய்ய வேண்டும்னு பெருமான் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தார். அதுதான் பணி. பணிங்கிறது தான் கைங்கரியம். தொண்டு பணி, வேலைக்கு போனா பணின்றோமே, அந்த பணிங்கிறது என்ன? அடிமை தொழில் கைங்கரியம். அந்த பணி மானம் பிழையாமே, அதற்கு இருக்கக்கூடிய அந்த தகுதியில ஒன்றும் குறைச்சல் இல்லாமல் நன்றாக சுத்தமான அழகான அந்த கைங்கரியம் நன்றாக நடைபெற வேண்டும் என்று அடியேனை பணி கொண்ட மணிமாயன் அந்த எம்பெருமான் என்னிடத்துலையும் துளியும் தவறில்லாமல் தோஷமே இல்லாத கைங்கரியத்தை நான் செய்யும்படி எம்பெருமான் எனக்கு வேறு உபகாரம் செய்தான். ஆனால் இப்ப என்ன ஆச்சு? அதெல்லாம் முன்னாடி. இப்ப என்ன கைவிட்டுட்டான்? அவன் என்ன எப்போ என்ன கைவிட்டுட்டானோ இனிமே மட நெஞ்சால் குறைவிலமே, இந்த நெஞ்சு எனக்கு வேண்டாம்னு விடுகிறார். அப்படி அந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சாதிக்கிற இடத்துல நம்மளை ஆச்சரியமா ஒரு ஐதிஹ்யத்தை எடுத்து காட்டுறார். இதை போலத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் நம்மை பணி கொள்ளுகிறார்களாம். நாம ஏதோ தெரியாமல் பல தொண்டுகளை செய்து கொண்டிருப்போம். இதுதான் தொண்டு நினைத்து கொண்டு நாம செய்வோம். ஆனா அந்த தொண்டுல இருக்கக்கூடிய குற்றங்கள், தோஷங்களை களைவது ஆச்சாரியர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாமர்த்தியம். நாம தெரியாமல் எல்லோரும் செய்யறத பார்த்து நாம அப்படியே செய்து கொண்டிருப்போம். இதுதான் கைங்கரியம், சத்தியான கைங்கரியம் நாம மனசால நினைச்சுருவோம். ஆனா உண்மையில் இதை ஏற்று கொள்ளுபவர் தான் நினைக்கணும். நாம யாருக்கு கைங்கரியம் பண்றோமோ அவர் மகிழ்ச்சி பட்டால்தான், ஆனந்தப்பட்டால்தான் இது கைங்கரியம்ங்கிற பெயரே பெறும். ஆனா நாம என்ன நினைச்சுட்டுருவோம்? எனக்கு திருப்தியா இருந்தது, நான் என்ன கைங்கரியம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது என் திருப்திக்கு செய்தது கைங்கரியம் ஆகாது. அவர் திருப்தி பட்டாரான்னு பார்க்கணும். அவர் திருப்தி பட்டாதான் அது கைங்கரியமாகும். அத மாதிரி பெருமான் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தார். இத மாதிரி ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்தனர் என்பதை நம்மளை அற்புதமாக காட்டி கொடுக்கிறார். எம்பெருமானாருடைய அந்த மடத்துல ததியாராதனை நடந்து கொண்டிருந்ததாம். பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ததியாரா நடந்தது. கிடாம்பியாச்சான் அவர் தானே ராமானுசருக்கு மாதுகரம் சமைத்து தினப்படி தலிகை அமுது பண்ணி சமர்ப்பித்தார்னு பார்த்தோம். அப்படி சமர்ப்பித்தவர் மேற்கொண்டு ஆச்சாரியர் பிரசாதமாக அவர் உண்ட மிச்சில அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் சாதித்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல தீர்த்தம் வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுவது? இப்பவா அந்த இலைய போட்டுட்டு, இலையோ தட்டோ என்ன போட்டுக்கிறோமோ அதுக்கு பக்கத்திலேயே வச்சுடுறோம், இந்த இலையிலேயே வச்சுடுறோம். ஒரு லோட்டா ஒரு டம்ளரை வச்சு அதுல ஜலத்தை வச்சுடுறோம். எந்த கையால உணவு உண்ணுகிறோமோ அந்த கையாலே அதை எடுத்து உண்ணுகிறோம். இதெல்லாம் கூடவே கூடாது. தீர்த்தம்ங்கிறது அது தனியா இருக்கணும். இந்த எச்சலோட அது சேரக்கூடாது. அதை தனியா இடது கையால வலது கையால தான் பருக வேண்டும். ஆனா உணவு உண்ணுகிற சமயத்துல வலது கை உணவு உண்ணுவதனாலே இடது கையை உபயோகப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம்னு இப்பொழுது சற்று வரம்பு தளர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் முன்னாள் அது கூட கிடையாது. ராமானுசர் காலத்துலதான் எப்படி நடந்து கொண்டிருந்ததுன்னா, நாமே எடுத்து தீர்த்தத்தை சாப்பிடுவதுங்கிறது கிடையாது. இடது கை எந்த விதமான நல்ல காரியங்களுக்கும் கூடவே கூடாது. அப்ப எப்படி தீர்த்தம் சாப்பிடுவது? தாகம் எடுத்தால் என்ன பண்ணுவதுன்னா, முதல்ல சாப்பிட வச்ச பேசக்கூடாது. இப்ப நமக்கு ஆரம்பமே இலை போட்ட உடனே ஆரம்பிச்ச பேச்சு எல்லாம் முடிஞ்சு கையை காஞ்சி போயிடும். இன்னும் பேசிட்டு இருப்போம். அப்ப உணவு உண்ணும் பொழுது பேசுவதுங்கிறது கூடாது. இந்த உணவு பெருமானுடைய பிரசாதம், என்ன போக்கியமா பெருமான் கண்டருள் இருக்கார் என்ன அதுல புத்தி போய் அதை ரசித்து சாப்பிட்டால்தான்
உணவு உள்ள போய் நன்னா செரிமானம் அடைந்து அதற்கு வேண்டிய பயன்கள் எல்லாம் போகும். எங்கேயோ யாரோ என்னமோ பண்ணிட்டாங்கிறதையே மீண்டும் மீண்டும் பேசிட்டே இதை உள்ள தள்ளிட்டு இருந்தோம்னா மீண்டும் அதே கோபம், அதே பொறாமை, அதே பொச்சரிப்பு தான் நமக்கு உள்ள போகுமே தவிர உணவு உள்ள போய் எந்த விதமான நன்மையும் நமக்கு ஏற்படாது. அப்ப உணவு உண்ணுகிற சமயத்திலே பெருமானுடைய தியானத்தோடு தான் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பேசக்கூடாது, மற்ற விஷயங்களை பேசாமல் மௌனமாகத்தான் உணவு உண்ண வேண்டும். தீர்த்தம் தாகம் எடுத்தா என்ன பண்றது? அப்போ கையை இப்படி தூக்கி காட்டணுமா, காண்பித்தால் தீர்த்தம் வேணும்னு தெரிந்து கொண்டு யாரு அப்படி பரிமாறுகிறார்களோ அவர்கள் கையில ஒரு பெரிய பானை பாத்திரத்துல தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வருவார்கள். மண் பானையில் தான் வச்சிருப்பா. என்ன அது நல்லா சில்லுன்னு இருக்கும், பருகுவதற்கு நல்லா இனிமையோட இருக்கும். அதற்கு ஒரு சுவை. அந்த மண் பாண்டத்துல வைக்கப்பட்ட நீர்னு சொன்னால் அது தாகத்தை நன்றாக திருப்திப்படுத்தும். நல்ல குளுமையோடு இருக்கும், நல்ல அந்த ஊட்டச்சத்து அதற்கு இருக்கக்கூடிய சத்துகளோடு இருக்கும். இன்னும் வெட்டி வேர் அதெல்லாம் போட்டால் நல்ல நறுமணத்தோடு இருக்கும். அதனால அப்படிப்பட்ட தீர்த்தத்தை பானையில எடுத்துன்னு வருவா. அந்த பானையில ஒரு துளை இட்டிருப்பார்கள். அந்த துளையை கையால இப்படி அடைத்து கொண்டு பானையை தூக்கி கொண்டு வந்து யாருக்கு தாகமோ அவ வாயை அப்படி ஆறு திறக்கணுமா. திறந்தால் அந்த துளையை அப்படி நகர்த்தினால் தாரையா ஜலம் விழுமா. கொஞ்சம் சின்ன தாரையா தான் திறக்கணும், ஓன்னு வாயில கொட்டி வழியில விழுற அளவுக்கு எல்லாம் திறக்கக்கூடாது. அப்படி லேசா நகர்த்தினால் துளையிலிருந்து நீர் வரும். அந்த நீரை பருகி போறோம்னு சொன்னா மறுபடியும் கையை காட்டிங்க, தாகம் அடங்கித்துன்னு கை காட்டிட்டா சரி ஆச்சு என்று தெரிந்து கொண்டு அவர் நகர்ந்து விடுவார். இப்படித்தான் தீர்த்தம் சாப்பிடக்கூடிய முறை. எவ்வளவு மாறிட்டோம், எல்லாம் மாறி கடைசியில என்னென்னமோ வச்சுக்க கூடாத ஒரு பிளாஸ்டிக் அது இதுல எல்லாம் வச்சுட்டு எப்படியோ சாப்பிடுறது என்ன பண்றதுன்னு எல்லாம் மாறி போச்சு. ஆனால் அந்த காலத்துல அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. அப்ப ராமானுஜருடைய அந்த ததியாராதனையில இதே மாதிரி நடந்துட்டு இருந்தது. கிடாம்பி ஆச்சான் யாரோ ஒருத்தருக்கு தாகம் எடுக்கிறதுன்னு தீர்த்தம் கொண்டு போய் அவர் பருகுவதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரே வரிசை, இந்த பக்கம் சிலர் இந்த பக்கம் சிலர். நடுவில் நின்று கொண்டு ஒரு பக்கத்துல தீர்த்தம் தாகம் எடுத்தவருக்கு கொடுக்கிற அதே சமயத்துல மற்றொருவர் கை தூக்கி தாகம் எடுக்கிறதுன்னு அப்படி சைகை பண்ணியிருக்கார். உடனே அவர் தீர்த்தம் கொடுக்கணுமா, சற்று அவர் பக்கம் நல்லா திரும்பணும். இந்த கைங்கரியம் பண்ற சமயத்துல எல்லாம் நெளிவு சொல்லிவே பார்க்க கூடாது. அப்படி இருந்து எத்தனை தடவை அவர்கள் வான்னு கேட்டாலும் என்ன வேண்டும்னு கேட்டாலும் பொறுமையோடு அவர்களுக்கு பரிமாணம். ஐயோ கேட்கலாம் பாரு, கொண்டு போய் கொட்ட வேண்டியதா இருக்கேன்ற அந்த எரிச்சலோ அந்த கோபமோ எத்தோடு நம்ம சாதிக்கூடாது. நமக்கு ஒரு பெரிய ஒரு கைங்கரியம் கிட்டி இருக்கிறதுங்கிறத அன்போடு செய்ய வேண்டும். சற்றும் அதுல தொய்வு சோர்வு இருக்கக்கூடாது. இந்த பக்கம் சாய்ச்சல் இருந்துச்சு, உடனே இந்த பக்கம் கூப்பிட்டாரா, சற்று முழுக்க அவர் பக்கம் திரும்பாமல் கொஞ்சம் அப்படி திரும்பி வளைந்து நின்று கொண்டு இவர் அப்படி பரிமாறினாராம். அந்த தாரையை விளக்கினார், அதுல இருந்து தீர்த்தம் வந்தது. ஆனா பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருப்பவர் எப்படி நேர வாயை திறந்தா அவளுக்கு வராது. இவர் முழுக்க அவர் பக்கம் திரும்பாததுனால இவரும் சற்று அப்படி நகர்ந்து தன்னை வளைத்து கொண்டு தீர்த்தம் பருக வேண்டிய ஒரு சிரமம் ஏற்பட்டதாம். தாகம் எடுத்தவரும் கழுத்து அப்படி வளைத்து கொண்டு பருக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிடாம்பி ஆச்சானம் முழுவதுமாக திரும்பாமல் சற்று அப்படி வெறுமனே திரும்பி வெறும தீர்த்தத்தை மட்டும் அப்படி தள்ளி விட்டார். இதை தூரக்கிருந்து எம்பெருமானார் பார்த்துட்டு இருக்காராம். இதெல்லாம் நம்ம எவ்வளவு குணங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம பல தத்துவார்த்தங்கள் சித்தாந்தங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். ஆச்சாரியர்கள் நமக்கு எவ்வளவு அனுஷ்டானத்தை காட்டியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். எம்பெருமானார்ங்கிறவர் எவ்வளவு பெரிய ஆச்சாரியர். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ததியாரா நடக்கிறதுன்னா ஏதோ சிஷ்யர்கள் பண்ணட்டும்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அவர் சிம்மாசனத்துல எழுந்தருடைய இருக்கலாம். இதை பத்தி அவர் பார்க்கவே வேண்டிய லட்சியம் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் இதுல யாருக்கும் எந்த கஷ்டம் இருக்கக்கூடாது. யாருடைய மனசும் இதனால பாதிப்பே இல்லாமல் வருபவர்கள் அத்தனை பேரும் திருப்தியோடு இருக்க வேண்டும். அவர்களுடைய மனசுக்கு எந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுங்கிறதுல குறிக்கோளோடு இருந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய குணம். சிறந்த வித்வானா ஞானியா இருப்பவனுக்கு இந்த குணம் இருப்பதுங்கிறது பார்ப்பதற்கு மிகவும் அரிது. நல்ல பகவத்கீதையை தெரியும், உபனிஷத்து தெரியும்னு சொன்னா பாமர ஜனங்களிடத்துல அவர்கள் ஈடுபடவே மாட்டார். இவர்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சது இவர்கள் தெரியுமா, என்ன போல தெரிஞ்சவனோட தான் நான் பேசுவேன் என்ன அகங்காரத்தோடு அந்த ஞானிகள்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அகங்காரமே ராமானுஜரிடத்துல கிடையாது. யாதவ பிரகாசரை எதிர்க்கிறார், அவர் சொன்ன வாதங்களை தகர்க்கிறார், வேதாந்தத்துக்கு உயர்ந்த அர்த்தத்தை சொல்றார், ஊர் முழுக்க போய் நீ மிச்சம் இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறார். அப்படிப்பட்டவர் யாரோ சாமானிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து ததியாராதனையில அமர்ந்திருக்கிறான்னா யார் அமர்ந்திருக்கிறான்னு ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். ஒவ்வொருத்தரும் எப்படி உணவு உண்ணுகிறார்கள், எப்படி பரிமாறப்படுகிறதுன்னு ஒவ்வொருத்தையும் கூர்ந்து கவனிக்கிறார்னா அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த எண்ணத்தோடு தான் ததியாராதனை நடத்தணும். ததியாராதனையில வரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே மதிப்பு தான் இருக்கணும். இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இந்த பாரபட்சமே பார்க்கக்கூடாது. நடத்துபவரும் சரி, அதுல கலந்து கொள்பவர்களும் சரி, அனைவருமே இப்படி ஒரு சமத்துவ பாவனையோடு அவரும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்,
அடியேனும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், இதுல கலந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியதேங்கிற ஒரு எண்ணத்தோடு கலந்து கொள்பவர்கள் வர வேண்டும். இத்தனை பேருக்கு பரிமாறுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிட்டி இருக்கிறதேன்னு அந்த ததியாராதனை செய்பவர் அவர் கருத வேண்டும். இப்படிதான் நடக்க வேண்டும். இதையெல்லாம் இப்ப ராமானுசர் பார்த்து நடத்தி கொண்டு வந்தவர். என்ன இது, இந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு தாகம் எடுக்கிறதுன்னு கேட்டால் நன்னா அவர் பக்கம் திரும்பி என்னோ விடாம்பியாச்சான் கொடுத்திருக்கணும். அப்படி செய்யாமல் ஏதோ இவர் பாட்டுக்க வேறு பக்கம் பார்த்து கொண்டு பானையை மட்டும் அப்படி திருப்பி ஜலத்தை கொடுக்கிறாரே, இது கூடாதே என்று பார்த்தவர் எழுந்து வந்துட்டான். ராமானுசன் தன்னோட இருப்பிடத்துல வந்து எழுந்து வந்து ஓங்கி முதுகுல ஒரு அறை வச்சாராம். அண்ணா கிடாம்பியாச்சான் முதுகுல ஒரு தட்டு தட்டி, என்ன இப்படி பண்ணி விட்டீர், நேர அவர் இடத்துல திரும்பி என்ன தீர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்ன ஒரு தட்டு தட்டி அப்படி அவருக்கு பண்ணாராம். நேரே நின்றென்றோ பரிமாற வேண்டும் என்று கடிந்து கொள்ள அவரிடத்துல முதுகுல தட்டினதோடு மட்டுமல்லாமல் இப்படி பண்ணலாமா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தாகம்னா அவரை பார்த்து நேரா நின்று உபச்சாரம் பண்ண வேண்டும், இப்படி பண்ணா அவருக்கு அபச்சாரம் ஆகிவிடும் என்று சொல்ல உடனே அப்போ கிடாம்பியாச்சான் கண்கள்ல நீர் விட்டாராம். நான் பண்ண இந்த சின்ன காரியத்தை கூட இவர் பார்த்து அடியேன திருத்தி இருக்கிறாரே. பரிமாறியதை கண்ட எம்பெருமானார் ஓடி வந்து இப்படி செய்தது பார்த்த உடனே சிறிதும் குறை ஏற்படா வண்ணம் தம்மை திருத்தி, மணிமாயன் கவராத மடநெஞ்சம் பணிமானம் பிழையாமே, அடியேனை பணிகொண்ட மணிமாயன் எனக்கு எம்பெருமான் அல்ல தேவரீர் தான், எம்பெருமானார் தான் எனக்கு இப்ப மணிமாயன்னு சொல்லி கீழே வந்து சேவித்தார். ஆழ்வார் சொன்னார், பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்ட மணிமாயன்னு கண்ணனை சொன்னார். அவர் என்னைக்கு வந்து திருத்திருக்கார்? இல்லவே இல்லை. எம்பெருமானார் தான் இப்ப என்னை திருத்த வந்த மணிமாயன், பணிமானம் பிழையாமை, இந்த கைங்கரியத்துல சிறிதும் குறையில்லாதபடி இதை கூட சரியா பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தவர் இவர் தானே. என்ன அவர் இடத்துல கீழே விழுந்து சேவித்து ஆச்சரியம் ஆச்சரியம், தேவரீர் இப்படி எழுந்தருளி என்னை சிக்ஷித்து திருத்தி அருளுவதேன்னு கண்கள் நீர் விட்டு அதற்கப்புறம் சிறிதும் கவனக்குறைவே இல்லாமல் அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலும் பெரும் மதிப்போடு கிடாம்பியாச்சான் தீர்த்த கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா தான் இவர் கடாம்பு அப்படிங்கிற அந்த தீர்த்த பானையோடு இவருக்கு ஒரு தொடர்பு பிரசித்தமா உலகத்துல பரவி போய் கடாம்பு ஆச்சான் என்றுதான் அவருக்கு பெயர் இருந்தது. அது மருவி மருவி கிடாம்பி ஆச்சான் ஆயிடு. அப்ப கட பானை, அம்பு தீர்த்தம், எப்பொழுதும் தீர்த்தம் பானை, தீர்த்த பானையை கையில வைத்துக் கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எந்த கவனக்குறைவு இல்லாமல் ஸ்ரத்தையோடு கைங்கரியம் பண்ணினதுனாலே இவர் கடாம்பு ஆச்சாரியர், கடாம்பு ஆச்சான் என்று திருநாமம் கொண்டிருந்தவர் கிடாம்பி ஆச்சான் அப்புறம் இப்பொழுது அழைக்கப்படுகிறார். அப்படி இவருடைய அந்த கைங்கரியம். அப்போ ஆச்சாரியனுடைய அந்த அருளை பெற்றவர், திருமேனியில நோக்கத்தோடு ரட்சித்தவர்னு ஒண்ணு பார்த்தோம். ஆச்சாரியனாலேயே சிக்ஷிக்கப்பட்டு இப்படி செய்யலாமா என்று கேட்டு திருத்தப்பட்டார்னு பார்க்கிறோம். இந்த ரெண்டு பெருமை அவருக்கு ஏற்பட்டது. இது மட்டும் அல்லாது இன்னும் பல பெருமைகள் இருக்கிறது. இந்த கிடாம்பியாச்சான் என்பவர் எப்பொழுதும் பட்டர் இடத்துல ஈடுபட்டிருப்பார். பராசர பட்டர் இடத்துல எப்போதும் ஈடுபட்டிருப்பார். பராசர பட்டரும் இவரிடத்துல ஈடுபட்டிருப்பார். பராசர பட்டருங்கிறவர் எவ்வளவு சின்னவர், கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர். கிடாம்பியாச்சான் நேர எம்பெருமானாருடைய சிஷ்யர். அப்ப தமக்கு சமமானவர் கூரத்தாழ்வான், அதாவது கிடாம்பியாச்சானுக்கு சமமான சிஷ்யரை போல இருப்பவர் கூரத்தாழ்வான். அவருடைய குமாரரான பட்டரிடத்துல எம்பெருமானாரிடத்துல தனக்கு எத்தனை பக்தியோ அதே அன்பு பிரேமத்தோடு திகழ்வாராம். இது என்ன, எப்ப பாரு இந்த மாதிரி பராசர பட்டரை அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறாரேன்னு சிஷ்யர்கள் எல்லாம் போய் கேட்க அதற்கு அவர் ஆச்சரியமா பதில் தெரிவித்தாராம். தம்மை போலவே பட்டரை நினைத்திருக்கும்படி எம்பெருமானார் ஒரு நாள், அதனால்தான் பட்டரை எம்பெருமானாரை போலவே நினைத்து தாழ் நின்று பழகுகிறேன் என தெரிவித்தாராம். அதாவது பராசர பட்டர் அப்படி வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிற சமயத்துல கூர்ந்து கவனித்தாராம். அப்ப ஆச்சரியமா ஸ்ரீ விஸ்வக்சேனர் வைகுண்டத்துல நித்தியசூரிகள் தலைவனா இருக்கக்கூடிய சேன முதலியார் எப்படி அந்த காரியத்தை எல்லாம் நிர்வகிக்கிறார் என்பதை ரொம்ப அழகா விவரித்தாராம். ஆச்சரியமா விவரித்ததை கேட்ட உடனே இதை போல விளக்கம் வேறு யாரும் இந்த மாதிரி சொல்லுவதற்கு முடியாது, இந்த பராசர பட்டர் இவ்வளவு மேதாவிலாசத்தோடு திகழ்கிறார் என்று தன்னுடைய சிஷ்யர்கள், கிடாம்பியாச்சான் முதலான அந்தரங்கமான சிஷ்யர்களை அழைத்து, அவர் யாரோ கூரத்தாழ்வானுடைய குமாரர், வெறும் சின்ன பையன் நினைச்சு கூடாது, நானே அவன், நானே மீண்டும் பிறந்தார் போல அவனை நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்று சொன்னாராம். அதை இவர் கிடாம்பியாச்சான் கேட்டு, இப்ப இவர் சாய்ச்சிருக்காரோ உண்மையிலும் உண்மை, 100க்கு 100 அது சத்தியமாகத்தான் இருக்கணும், அதனால அவரை சிறு பிள்ளைன்னு பார்க்க கூடாது, அவர் சாட்சாத்து எம்பெருமானார் என்னே கருதி அவரிடத்துல அத்தனை விருப்பத்தோடு இருப்பாராம். அதை சுவாமியே தெரிவித்தார். ஆக கிடாம்பியாச்சானுடைய ஆச்சாரிய பக்தி இதிலிருந்து நன்றாக வெளிப்படுகிறது. ஒன்னும் நேரே தன்னுடைய ஆச்சாரியர் அவருடைய திருமேனியிலேயே ஈடுபட்டிருந்தார்னு பார்த்தோம். அது மட்டும் அல்லாது ஆச்சாரியருடைய திருமேனியில ஈடுபட்டது மட்டும் அல்லாது
அடுத்து அந்த ஆச்சாரியராலேயே திருத்தப்பட்டார்னு பார்க்கிறோம். என்ன கைங்கரியம் எப்படி செய்ய வேண்டும்னு திருத்தி அந்த கைங்கரியத்தையும் செவ்வனே செய்வதற்கு ஆச்சாரியரிடத்திலிருந்து உபதேசத்தை நேரடியாக பெற்றார். அது பார்த்தோம். ஆச்சாரியருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தார். அவருடைய செயல், அவர் எப்படி நம்மை செய்ய சொன்னாரோ அதுபடி செய்து நடந்தார். அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பட்டர் எம்பெருமானார் அப்படிங்கிறதுல உறுதி கொண்டவராய் பட்டர் இடத்துல தாழ நின்று பரிமாறினார் என்று பார்க்கிறோம். ஆக இப்படி எத்தனையோ பெருமைகள் கொண்டிருக்கக்கூடிய கிடாம்பியாச்சான் கூரத்தாழ்வான் இடத்திலையும் அப்படி ஈடுபட்டிருந்தார் என்று மற்றொரு இடத்துல காட்டுகிறார்கள். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து என்ன ஆச்சரியமான அந்த பதிகம் தொடங்குகிறது. கூரத்தாழ்வான் திருவாய்மொழி காலக்ஷேபம் செய்து கொண்டிருந்தாராம். தினப்படி போய் இவர் கேட்டுக் கொண்டிருப்பாராம் கிடாம்பியாச்சான். அப்படி போய் கொண்டிருக்கிற சமயத்துல ஒரு நாள் ரொம்ப தாமசமா ஆச்சு. எம்பெருமானாருடைய காலக்ஷேபத்திற்கு வருவதற்கு ரொம்ப தாமதமா வந்தார் கிடாம்பியாச்சான். என்ன எப்பொழுதும் முதல்ல வந்துருவீர, ஏன் வரவில்லை என்று எம்பெருமானார் கேட்க, ஒண்ணுமில்ல தேவருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான் அற்புதமா திருவாய்மொழி காலக்ஷேபங்கள்லாம் சாய்த்து கொண்டிருக்கிறார், அதை கேட்டுட்டு வருவதில் இன்னைக்கு தாமசமாகிவிட்டது. அப்படியா, கூரத்தாழ்வான் அர்த்தங்களை சாதிக்கிறாரா, திருவாய்மொழி சாதிக்கிறாரா? எனக்கு கூட கேட்கணும்னு விருப்பம். ஆனா கூரத்தாழ்வான் எம்பெருமானார் வந்து அமர்ந்தா சொல்லுவாரா? நேர எம்பெருமானார் எதிரில் உட்கார்ந்தா கூரத்தாழ்வான் வாய் திறந்து நான் உபதேசம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஆச்சாரியர் இருக்க தலை இருக்க வாள் ஆடலாமோன்னு இவர் வாயை திறக்க மாட்டார். அதனால இவர் சரி சிஷ்யர்கள் மூலமா அப்படி என்னத்தான் அவர் சாதிக்கிறார்னு கேட்கணும்னு விருப்பம் கொண்டிருந்தார். நல்லவேளை கிடாம்பியாச்சான் இப்ப அவரே தெரிவித்தார் தாம் நேர போய் அனுபவித்தார்னு. அப்படி என்னதான் அவர் கூரத்தாழ்வான் சாதித்தார் எனக்கு சொல்லுமே என்று கேட்க, ஒண்ணுமில்ல பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னு ஆழ்வார் அந்த பதிகத்தை அருளை செய்திருக்கிறார்னு தொடங்கினார். அதை கேட்ட உடனே என்னமா இப்படி ஆழ்வார் மோகித்தார்ங்கிறத விவரித்தார். கண்ணன் பிறந்தானாமே, பிறக்காதவன் பிறவியே எடுக்க தேவையில்லாதவன், இந்த சம்சாரத்துல ஒரு சிறையில எம்பெருமான் பிறந்தானாமேன்னு கேட்டவர் மூர்ச்சித்து 6 மாசம் மயங்கி விழுந்தார். என்ன குணம் ஆழ்வார் எப்படி அதுல மூர்ச்சித்தார்னு ஆழ்வான் அதுல ஈடுபட்டு அப்படியே மயங்கி சரிந்தார். இதற்கு மேல என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. ஆழ்வாருடைய பக்தி நமக்கு இருந்தாலன்னோ ஆழ்வாரை பத்தி 2 வார்த்தை நம்மளால சொல்ல முடியும். அந்த பக்தி நமக்கு இல்லைன்னா வாய் மாத்திரம் என்ன பேச முடியும்? இதற்கு மேல என்னால இன்னைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, போறோம் விட்டுடுங்கள்ங்கிறத கடைசியில தெரிவித்தார். மயங்கி 2 மணி நேரம் விழுந்தவர் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எழுந்திருந்து இன்னைக்கு தோட போறோம், இதற்கு மேல எதுவும் சொல்ல முடியாது, நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி அதோட நிறுத்திட்டார். அப்படி அவர் பண்ணினதுனால நாழியா எடுத்து வந்துட்டேன்னு கிடாம்பியாச்சான்னு சொன்னாராம். கேட்ட எம்பெருமானார் என்ன பக்தி கூரத்தாழ்வானுக்கு இப்பேற்பட்ட பக்தியா என்ன கொண்டாடி ஆழ்வாரை ஒத்தவர் ஆழ்வான் என்ன அப்படி அவருடைய பெருமையை தெரிவித்தார். ஆக கிடாம்பியாச்சான் ராமானுசருடைய சிஷ்யரிடத்திலும் ஈடுபட்டு காலக்ஷேபங்களை கேட்டிருக்கிறார். அதாவது பட்டரிடத்துல போய் அடிபணிந்து அவருக்கு வேண்டிய கைங்கரியங்களை பண்ணியிருக்கிறார். பட்டரை எம்பெருமானாராகவே கருதினார்னு பார்த்தோம். பட்டருடைய தகப்பனாரான கூரத்தாழ்வான் இடத்திலையும் பிரேமத்தோடு இருந்து அவர் சாதித்த விஷயங்களையும் அவர் போய் கிரகித்தார்னா, அப்ப ஆச்சாரியனுடைய சிஷ்யன் அனைவரிடத்திலையும் நாம எப்படி பழக வேண்டும்ங்கிறதை இவர் காட்டி கொடுத்திருக்கிறார். இதைத்தான் அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை என்ன திருநெடுந்தாண்டக பாசுரத்துல அந்த வண்டுக்கு 6 கால்கள் இருக்குன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. எதற்கு என்ன ஒரு விசாரம் இருந்தது? வண்ட தொழுகிறேன்னு சொன்னா போதும், அது என்ன அருகால சிறுவண்டே 6 காலோடு சேர்ந்திருக்க கூட வண்டை வணங்குகிறேன் என்று ஏன் ஆழ்வார் தெரிவித்தார் என்று சொல்ல, அதுவா 6 கால்கள் இருக்குன்னா தலை முழுக்க வைத்துக் கொள்ளலாமே. நம்முடைய ஆழ்வாருடைய அந்த தலை முழுக்க வண்டினுடைய 6 கால்களையும் நன்னா அமர்த்தி கொண்டு அதனுடைய காலுக்கு வேண்டிய உபச்சாரமாக தலையை கொடுக்கலாம். தலையெல்லாம் கைமாறிலேனேன்னு ஆண்டாள் தெரிவித்தாள். அது மாதிரி இந்த தலையே அந்த வண்டுக்கு ஆசனமாக கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதேன்னு சொன்னார்னு முதல்ல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் விண்ணப்பித்தார்களாம். அது உயர்ந்த அர்த்தம் அது இல்ல. பராசர பட்டர் ஆச்சரியமா தெரிவித்தார். 6 கால்கள்னா 2 2 2ன்னு பிரிச்சுக்கோங்க. ஆச்சாரியனுடைய பத்னி ஆச்சாரிய குமாரர் 3 பேருக்கும் 2 2 காலு 3 2 6 காலா. அப்ப வண்டுன்னா வெறும் வண்ட சொல்லலையே இவ்விடத்துல, ஆச்சாரியர்களைத்தான் வண்டாகவும் பறவைகளாகவும் பட்சிகளாகவும் ஆழ்வார்கள் தெரிவித்தார்கள். அப்ப இந்த வண்டுக்கு 6 கால்கள்னா ஆச்சாரியன்னு சொல்லும் பொழுதே ஆச்சாரியன் ஒருவனை மட்டும் ஆச்சாரியன்னு கொள்ளக்கூடாதான். ஆச்சாரியருடைய பத்னி அவரையும் நம்ம ஆச்சாரியனிடத்துல என்ன மதிப்போ அதே மதிப்போடு தான் அவளையும் நடத்தணும். அவளிடத்துலையும் அதே மதிப்போடு தான் வணக்கத்தோடு தான் இருக்க வேண்டும், தொண்டுகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி ஆச்சாரிய குமாரர், ஆச்சாரியருடைய பத்னி ஆச்சாரியனுடைய குமாரர், அவரிடத்துல நமக்கு அதே பிரேமம் இருக்கணும் என்பதைத்தான் ஆழ்வார் காட்டினார் என்ன அங்கு வியாக்கியானத்துல பட்டர் தெரிவித்தார். அதை அவர் அப்படியே இங்க கிடாம்பியாச்சான் காட்டினார் பாருங்க. ஆச்சாரியனிடத்துல பக்தி,
நேர திருமேனியை ரட்சித்தார். அவரிடத்திலிருந்தே உபதேசமாக பெற்று தன்னுடைய கைங்கரியத்தை எல்லாம் சரியாக செய்து கொண்டார். இது நேர தனக்கு ஆச்சாரிய நடத்தில் இருக்கக்கூடிய பக்தியை பார்த்தோம். ஆச்சாரிய பத்தினி உண்டானா ராமானுசருக்கு ஏது பத்தினி? அவர் சன்னியாசி. ஆனால் கூறத்தாழ்வான தனக்கு மனைவி போல அந்தரங்கமா அப்படி கொண்டா. எங்க தெரியறதுன்னா திருக்கோஷ்டியூர் நம்பியின் இடத்துல அர்த்தத்தை பெற்றார், சரமஸ்லோக அர்த்தத்தை பெற்றார், தனியாக போய் பெற்றார். அப்ப கேட்டுக்கிறார், என்னால யாருக்கு கிட்ட வேணாலும் சொல்லாம இருக்க முடியும், ஆனா ஆழ்வான் இடத்துல மறைக்கவே முடியாது. எனக்கு பிராணனை போல ஆழ்வான், அவரிடத்துல நான் இந்த விஷயத்தை எப்படி மறைக்கிறது? மறைக்காம முடியாதே என்று சொல்ல, சரி சொல்லும், ஆனா 6 மாசம் அவரிடத்துல கைங்கரியம் வாங்கி கொண்டுதான் சொல்ல வேண்டும்னு அப்பொழுது நியமித்தார். அப்போ எம்பெருமானாருடைய வார்த்தையிலே என்ன தெரியறதுன்னா ஆழ்வான தனக்கு அத்தனை நெருக்கமாக கொண்டிருந்தார்னு தெரியுது. எப்படி ராமனுக்கு லக்ஷ்மணன் வலதுகரமாக இருந்து எல்லாத்துலயும் கூடவே இருந்தானோ, அதே போல எம்பெருமானாருக்கு ஒரு வலதுகரத்தை போல இருந்தவர் கூறத்தாழ்வான். அப்போ அவருடைய பத்தினி ஸ்நானம்னு கொள்ளலாமா? அப்போ எம்பெருமானாருக்கு அடிமை செய்தவர், எம்பெருமானாருடைய சிஷ்யரான கூறத்தாழ்வான் பத்தினி போல இருக்கக்கூடிய கூறத்தாழ்வான் இடத்துல ஈடுபட்டு காலக்ஷேபங்களை கேட்டார்னு பார்க்கிறோம். அடுத்து அத்தோடு நின்றதா ஆச்சாரியன், ஆச்சாரிய பத்னி, ஆச்சாரிய குமாரர். கூறத்தாழ்வானுடைய குமாரர் தான் பட்டர். பட்டர் இடத்துல எம்பெருமானாரை போல மதிப்பு. சுவாமி எம்பெருமானாரே பட்டராக அவதரித்தார்னு கொண்டு அவரிடத்துல ஈடுபட்டு இருந்தார்னா, அப்ப இந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னைங்கிறத நேரே அனுஷ்டானத்துல கொண்டிருந்தவர் கிடாம்பியாச்சான்னு பார்க்கிறோம். இன்னும் இதை போல பல பெருமைகள் அவருக்கு உண்டு. இருந்தாலும் நேரம் கடந்து விட்டபடினாலும் மேலும் பெருமாள் அங்க ஏகாந்த சேவையில பெருமாள் எழுந்தருள சித்தமா எழுந்தருளி கொண்டிருப்பார். அதனால அவர் வெளியில வந்துட்டான்னு நம்ம பேசக்கூடாது. அவர் எப்ப நேர வீதியில எழுந்தருள் இருக்கிறாரோ அப்ப நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது. அவருக்கு வேண்டிய கைங்கரியங்களை தான் செய்யணும். அதனால இத்தோடு இந்த உபன்யாசத்தை நிறுத்திக் கொள்ளுகிறேன். கிடாம்பியாச்சான் வைபவம்ங்கிறது எல்லோரும் சொல்லுமா போலதான். எந்த ஆச்சாரிய வைபவத்தையும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல பேசி முடிக்க முடியாது. அது கடலை போல நிறையத்தான் இருக்கு. இருந்தாலும் நம்முடைய புத்திக்கு எவ்வளவு எட்டுமோ அந்த அளவுக்கு சிறுக சிறுகத்தான் நாம அனுபவிக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த கிடாம்பியாச்சான் எம்பெருமானார் இடத்துல இத்தனை பக்தியோடு இருந்தாரா, இத பெருமானே கொண்டாடிட்டார். நாமெல்லாம் கொண்டாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திருமாலிரும் சோலை அழகர் சுந்தரபாகு மாலிரும் சோலை நம்பி என்ன திருமாலிரும் சோலையில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானை கிடாம்பியாச்சான் ஒரு தடவை அப்படி யாத்திரையா சென்று சேவிக்க போனார். போன இடத்துல பெருமான் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவேன், நம்ம சேவிக்க வந்திருக்கிறீர், பல்லாண்டு பாடுமா போல ஒரு ஸ்லோகத்தை விண்ணப்பியும் என்று சொல்ல, அபராத சஹசிர பாஜனம் அதிதம் பீம பவார்ணவோ அரேஹே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு அகதிம் என்று தன்னை அகதின்னு சொல்லிக் கொண்டார். அபராத சஹசிர பாஜனம் பதிதம் பீம பவார்ணவோ தரேஹே அகதிம் என்று தன்னை கதி அற்றவன் ஆழ வந்தார். ஸ்தோத்திர ரத்னத்தை தெரிவிக்கிறார். நான் நிறைய அபராதங்களை பண்ணி ரொம்ப ஆழம் தெரியாத ஒரு பெரிய கிணற்றில விழுந்திருக்கிறேன். இப்ப என்னை கதி அற்றவனாக நீர் பார்த்து என்னை ரட்சிக்க வேண்டும்னு பெருமானிடத்துல பிரார்த்தித்தார். அதே ஸ்லோகத்தை இப்ப நான் கதி அற்றவன் என்ன திருமாலிரும் சோலை எம்பெருமானிடத்துல அவர் போய் விண்ணப்பித்தார். அப்படியே அழகருக்கு முகம் சிவந்து போயிடுது. என்ன இப்படி சொல்லலாமா நீர்? எம்பெருமானாரை பத்தி இருக்கிற அவருடைய சிஷ்யரா இருந்து கொண்டு கதி இல்லைன்னு சொல்லுவது உண்டா? நம்மை பற்றினவர்கள் வேணா கதி இல்லைன்னு சொல்லலாம். ராமானுசரை பற்றினவர்கள் ஒரு காலம் கதி இல்லாதவர்கள் கிடையவே கிடையாது. அத்தனை பேரும் ராமானுசருடைய திருவடி உடையவர்கள். நம்மை ராமானுசன் இருக்க நீர் கதி இல்லாதவர்னு எப்படி சொல்லலாம்? இனிமே நீர் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு எம்பெருமான் நியமித்தார். ஆளவந்தார் சொல்றச்ச வெறுமை கேட்டுட்டு இருந்தார், ஸ்தோத்திர ரத்னத்தை விண்ணப்பிக்கிறச்ச. ஆனா அந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்குள்ள ஒரு ஸ்லோகத்தை கிடாம்பியாச்சான் விண்ணப்பித்தால் எம்பெருமானாருடைய நேர் சிஷ்யரா இருந்து கொண்டு நீர் இந்த வார்த்தையை சொல்லலாமான்னு எம்பெருமானுக்கே கோபம் வந்துடுத்துன்னா, அப்ப எந்த அளவுக்கு ராமானுஷருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, ஒரு அன்பு பரிமாற்றம், எந்த அளவுக்கு ஆச்சாரியரிடத்துல இவர் அபிமானம் கொண்டிருந்தார், அவர் எந்த அளவுக்கு அபிமானத்தோடு எம்பெருமானார் இவரிடத்துல இந்த சிஷ்யனிடத்துல இருந்தார் என்ற இந்த பரிமாற்றம் எல்லாம் நினைத்து பார்ப்பதற்கே பிரமிப்பாக இருக்கிறது. அது ஒரு பொற்காலம். அந்த காலத்துல இருந்த அந்த ஆச்சாரியருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு நமக்கும் அதே போல ஆச்சாரியரிடத்துல பக்தி பிரேமகள் உண்டாகி கைங்கரிய ஸ்ரத்தையோடு கைங்கரியங்களை செய்ய வாய்ப்பையும் அந்த ஆச்சாரியரே நமக்கு அருள வேண்டும். இனி சித்திரஹஸ்தம் வரப்போறது, இனிமேதான் பின்னாடி வரப்போறது, மாச கடைசியில வரப்போறது. அப்ப காஞ்சி தேவப்பெருமாளுடைய அவதாரத்தை எல்லோரும் நினைவிலே கொண்டு கொண்டாடுவோம். அத்தோடு நிறுத்தாமல் இந்த கிடாம்பியாச்சானுடைய அவதார தினத்தையாக அதையும் பாவித்து அந்த திருநக்ஷத்திரத்துல அந்த ஆச்சாரனுடைய வைபவத்தை பறக்க அனுபவித்து, இன்னும் பெரியோர்கள் ஆச்சாரியர்கள் பலரிடத்துல போய் அந்த ஆச்சாரனுடைய பெருமகளை நன்றாக கேட்டு அனுபவித்து கைங்கரியங்களை செவ்வனே செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இத்தோடு அடியனுடைய புன்சொற்களை நிறைவேற்றுகிறேன்.
இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த பாகவதர் மற்றும் உண்டான ஸ்ரீ வைஷ்ணவ